டெல்டா பிராண்ட் கம்பெனிக்குள்ளே வரும்போது நான் ஒரு போர்டை வந்து பார்த்தேன். ஸோ இந்தியாஸ் நம்பர் 1 பூஜா ப்ராடக்ட் மேனுஃபேக்சர். ஸோ எல்லாராலையும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் சார். பட் ஆனால் ஏதோ ஒருத்தரால் மட்டும்தான் இந்த நம்பர் 1 பொசிஷனை வந்து வர முடியும். நான் அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங்கில் இருந்தேன். மார்க்கெட்டிங் திறமை இருந்தால் மட்டும் தொழிலை ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறது என்னோட பார்வையாக இருந்துச்சு. அந்த கெத்தில் தான் நானுமே வந்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணினேன். ஆனால் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நாள் ஆகும்போது தான் தெரிஞ்சு ஏதோ ஒரு திறமை மட்டும் வச்சுக்கிட்டு தொழில் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 60 லட்சம் ரூபா போட்டு ஒரு வீடு வாங்குறீங்க. அந்த வீட்டை இன்னைக்கு நிலைமைக்கு எவ்வளோக்கு வாடகைக்கு விடலாம்? 10,000 12,000. 60 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வீட்டை வாங்கி 10,000 ரூபா வாடகை வாங்கினீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் போட்டாலே உங்களுக்கு வந்து 7% இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா என்னாச்சு? 40,000 ரூபா வாடகை. நீங்கள் எதுக்கு 10,000 ரூபா வாடகைக்கு விடுறீங்க? வீடு கட்டி வாடகைக்கு விடும்போது நீங்கள் ஜிஎஸ்டிலாம் நீங்கள் கட்டணும். அது தெரியுமா? உங்களுக்கு தெரியல. ஜிஎஸ்டி வந்து வாடகை பணம் வாங்கும்போது ஜிஎஸ்டி கிளைம் பண்ணணும், அதுக்கு டிடிஎஸ் கட்டணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம தமிழக முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வீடு கட்டுவாங்க. வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா நிலம் வைக்கும்போது தங்கம் வைப்பாங்க நிலை கீழங்க. ஆக்சுவலி இதோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு எப்போ வீடு கட்டணும்னு எண்ணம் தோணும் அப்படின்னா, தான் வந்து செல்வ செழிப்போடு இருக்கும்போது வீடு கட்டலாங்கிற ஒரு எண்ணம் தோணும். அப்போ செல்வ செழிப்போடு இருக்கும்போது அந்த நிலப்படிக்கு அடியில் கொஞ்சம் தங்கத்தை வச்சிருவாங்க. எதுக்காண்டி அப்படின்னா, பின்னேற்பட்டு ஏதாவது ஒரு கஷ்டகாலம் வரும்போது அதை எடுத்து அவங்க குடும்பத்தை சர்வைவல் பண்ணலாங்கிறதான் நம்ம முன்னோர்கள் செஞ்ச வேலை. இது அப்பயே அவங்க எமர்ஜென்சி ஃபண்டா கன்சிடர் பண்ணி தான் நிலைக்கு கீழே தங்கத்தை வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் ருத்ரேஷ். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட பாட்காஸ்டில் யார் இருக்காங்கன்னா, த ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் டெல்டா பிராண்ட் பிரைவேட் லிமிடெட், ஸோ டாக்டர் செந்தில்குமார் சார். ஸோ வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ருத்ரேஷ். ஸோ நல்லா இருக்கேன் சார். சூப்பராக இருக்கேன். சந்தோஷம், மகிழ்ச்சிமா. ஓகே சார். சார் இப்போது உங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் டெல்டா பிராண்டை பற்றி. பட் ஆனால் டெல்டா பிராண்டை பற்றி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸோ நீங்கள் எப்படி அதை ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத வந்து ஒரு குட்டி ஸ்டோரியாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் டெல்டா பிராண்ட் அப்படின்னு மக்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். கண்டிப்பாம்மா. ஆக்சுவலி டெல்டா பிராண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பூஜை பொருள் வர்த்தகத்தில் முன்னிலை இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இது இன்றைக்கி நம்ம முன்னிலைன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஒரு சின்ன முதலீட்டில் ஒரு குடிசை தொழிலாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். நிறுவனம் ஆரம்பித்த வருஷம் வந்து 1999. அப்போ தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி நெருக்கி 25 வருஷங்களை கடந்து 26வது வருடங்களை நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களோட பிரதான விற்பனை பொருள் பார்த்திங்கன்னா சாம்பிராணி அண்ட் அகர்பத்தி. உங்கள் பூஜை ரூமில் என்னவெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து ரூம் ஃப்ரெஷ்னர், கார் ஃப்ரெஷ்னர், ஏர் ஃப்ரெஷ்னர், டிஃப்யூசர்ஸ், இந்த மாதிரி நிறையா மக்களுக்கு அத்தியாவசியம் தேவைப்படக்கூடிய நிறைய விஷயங்களை எங்கள் நிறுவனத்தில் உற்பத்தி பண்ணி அது ஆல் ஓவர் இந்தியா மற்றும் உலக நாடுகள் எல்லாத்துக்குமே ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதான் டெல்டாவோட ஷார்ட் ஸ்டோரி. ஆமாம். ஸோ டெல்டா பிராண்டை பற்றி ஸோ நீங்கள் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. எப்படின்னா வந்து நீங்கள் 1999 ஒரு சின்ன குடிசை தொழிலாக ஸ்டார்ட் பண்ணி இப்போது பல மடங்கு பில்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் எம்பையரை. ஸோ நான் டெல்டா பிராண்ட் கம்பெனிக்குள்ளே வரும்போது நான் ஒரு போர்டை வந்து பார்த்தேன். ஸோ இந்தியாஸ் நம்பர் 1 பூஜா ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர். ஸோ அந்த எல்லாராலையும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் சார். பட் ஆனால் ஏதோ ஒருத்தரால் மட்டும்தான் இந்த நம்பர் 1 பொசிஷனை வந்து வர முடியும். அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் இருக்கட்டும். ஸோ உங்கள் ஃபீல்டில் நீங்கள் எப்படி நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்தீங்க? ஆக்சுவலி நம்பர் 1 பொசிஷனுக்கு வரணுங்கிறதுல என்னோடய மைண்ட் தாட்டாகவே இருந்ததில்லை. நான் இதுக்கு முன்னாடி நிறையா தொழில்கள் பண்ணியிருக்கேன். ஒரு 16க்கும் மேற்பட்ட தொழில்கள் பண்ணியிருக்கேன். அதில் பெரும் இழப்புகளை நான் சந்திச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்போயுமே வந்து ஒரு அம்பு முன்னோக்கி பாயுதுன்னா எவ்வளோ வேகமாக போகுதுங்கிறத விட எவ்வளோ வேகமாக போகுதுங்கிறத எதை வச்சு முடிவு பண்ணணும் அப்படின்னா, அந்த அம்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நான் எவ்வளோ இழுக்கப்பட்டிருக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம். இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு வந்த செந்தில் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு பின்னாடி பேக் ஃபயர் நிறையா இருக்கும் இல்லையா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் கொஞ்சம் முன்னோக்கி போகிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த டெல்டா பிராண்ட் ஆரம்பித்ததுங்கிறது ஒரு பெரிய ஸ்டோரி. இதுக்கு முன்னாடி நான் வந்து டிடர்ஜென்ட் ஃபீல்டில் இருந்தேன். ஒரு 10-15 தொழில் பண்ணேன் நிறையா. அதெல்லாம் கடந்து கடைசியாக நான் பண்ண தொழில் வந்து டிடர்ஜென்ட், அதாவது சோப்பு, துவைக்கிற சோப்பு பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். அதில் வந்து நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் ஏறக்குறைய ஒரு 6 வருஷம் கடுமையான என்னோடய உழைப்பு. நான் மட்டுமில்லை, என் குடும்பத்தோடு சேர்ந்து உழைச்சோம். அதில் ஒரு பெரிய இழப்பை சந்தித்தோம்னா என்னென்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தொழில் நல்ல தொழில் தான். தொழில் எங்கேயுமே மோசம் இல்லை. எனக்கு தொழில் பண்ண தெரியலை.
அந்த தொழிலை எப்படி கொண்டு போகிறதுங்கிறது எனக்கு தெரியலை. நான் ஏதோ பணம் இருந்தால் மட்டும் தொழில் ஆரம்பிச்சிடலாம், அல்லது நமக்கு நான் அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங்கில் இருந்தேன். மார்க்கெட்டிங் திறமை இருந்தால் மட்டும் தொழில் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறது என்னோட பார்வையாக இருந்துச்சு. அந்த கெத்தில் தான் நானுமே வந்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணினேன். ஆனால் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நாள் ஆகும்போது தான் தெரிஞ்சுச்சு, ஏதோ ஒரு திறமை மட்டும் வச்சுக்கிட்டு தொழில் பண்ண முடியாது. என்கிட்ட இருந்தது மார்க்கெட்டிங் ஸ்கில்டு, விற்பனை திறன் மட்டும் இருந்துச்சு. அது மட்டுமே தொழில் பண்ண போதும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்து நான் கம்பெனி ஆரம்பித்தேன். ஆரம்பித்து கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுச்சு, ஒரு திறமை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு தொழில் பண்ண முடியாது அப்படின்னு. இது எப்படிலாம் அந்த சோப்பு கம்பெனியில் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு மார்க்கெட்டிங் தெரியும். எனக்கு மேனுஃபேக்சரிங்னா என்னென்னே தெரியாது, ரா மெட்டீரியல்னால் என்னென்னு தெரியாது, மிஷினரினா என்னென்னு தெரியாது, லேபிளிங்னா என்னென்னு தெரியாது, பிராண்டிங்னா என்னென்னு தெரியாது, பிராண்டை எப்படி பொசிஷனிங் பண்ணணும்னு தெரியாது, நம்மளை யார் எப்படி ஏமாற்றுவாங்கன்னு தெரியாது, எவ்வளோ கடன் கொடுத்தா எப்படி திருப்பி வருங்கிறது தெரியாது, இன்னும் சொல்லப்போனால் கடன் கொடுக்கலாமா வேணாமான்னு கூட தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒன்றுமே தெரியாமல் தான் தொழிலுக்குள்ளே வந்தேன். தொழில் ஒரு 6 வருடங்களில் எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துச்சு. 6 வருஷம் நான் ஒர்க் பண்ணிவிட்டும் கடைசியாக என்னோடய அக்கௌண்ட்டில் பார்த்தா பணமே இல்லை. எங்கிட்ட வெளியில் கடன் வாங்கி போடுறது, அங்கிட்டு ரா மெட்டீரியல் வாங்குறது, திருப்பி கொண்டு போய் விற்கிறது, இப்படியுமே தொழில் நடந்தால் போதும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் தான் ஏதோ தப்பு பண்ணுறோம், நம்ம தொழில் பண்ணோம், நம்ம கையில் கொஞ்ச பணம் இருக்கணும்ல, மீன்ஸ் பணம் புரளணும் இல்லையா, அப்படிங்கும்போது கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டை அப்போ தான் முத படிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது நான் என்ன தப்பு பண்ணிகிட்டு இருந்தேன்ட்டு. எனக்கு ரா மெட்டீரியல் நிறையா பார்ட்டிகள்கிட்ட கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன். கடை வாங்கி அதை சோப்பை உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டில் கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் கடை வாங்கின பக்கம் பர்டிகுலர் ஸ்டேஜில் நான் காசு கொடுத்தாகணும். ஆனால் கடன் கொடுத்த பக்கம் உடனே வராது. கேட்டால் கஸ்டமர் கோச்சுக்குவாங்க, இல்லை நம்மளை விட்டு போயிடுவாங்கங்கிற பயம். இப்படி நிறைய இடர்பாட்டுக்கு அப்புறம் தான் பார்த்தா ஒரு 6 வருடத்தோட முடிவில் வரவு செலவு கணக்கு பார்த்தா P&L பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே எனக்கு கடை இருந்துச்சு. 6 வருஷமாக தொழில் பண்ணி 25 வருஷம் கடன் படுறதுக்கு நான் பேசாமல் வீட்டில் படுத்து தூங்கியிருந்தால் கூட இந்த கடனாச்சும் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணி நம்ம தப்பான ரூட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய கடந்த கால அந்த தொழில் வாழ்க்கையை பூரா எடுத்து ரிவ்யூ பண்ணி பார்த்தேன். ஸோ நான் பண்ணது பூரா தவறுன்னு புரிஞ்சிச்சு. உடனே வித்தின் ½ அன் ஹவரில் அந்த கம்பெனியை மூடுறதா முடிவு பண்ணேன். வித்தின் ½ அன் ஹவரில் 9 o'clock நான் முடிவு பண்ணுறேன், 9:30க்கு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். எல்லா பேரும் சுற்றி இருக்கவங்களாம் கேட்டாங்க, திடீர்னு இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னாங்க. இன்க்ளூடிங் என்னோடய மனைவியோடு கேட்டாங்க, தொழில்னு ஒன்று இருந்தால் தான் யாராச்சும் கடன் கூட கொடுப்பாங்க, டக்குன்னு தொழிலை மூடுறேன்னு முடிவு பண்ணுறீங்க, இந்த முடிவை ஒரு மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், 6 வருஷமாக தொழில் பண்ணியே ஒன்றும் இல்லை, இன்னும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் மறுபரிசீலனை பண்ணி என்ன செய்ய போகிறோம்? ஸோ கண்டிப்பாக இதில் ஒன்றும் நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன். உடனே அனௌன்ஸ் பண்ணேன், கம்பெனியை இழுத்து மூடியாச்சு. நிறைய பேர்த்துக்கு கடன் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. நான் அவங்கெல்லாம் கூப்பிட்டு அந்த வாகனங்கள்லாம் இருந்துச்சு, டெலிவரி வாகனங்கள் இருந்துச்சு, மிஷினரி இருந்துச்சு, ரா மெட்டீரியல் இருந்துச்சு. இந்த மாதிரி தொழில் பண்ண முடியலை, நீங்கள் வந்து இதில் எவ்வளோ தேர்தோ அவங்கவுங்க பங்குக்கு எதோ எடுத்துக்கோங்க, மீதி எவ்வளோ கடை இருக்கோ கொஞ்சம் நாள் கொடுங்க, நான் கடனை கட்டிடுறேன். ஃபஸ்ட்டு தொழில் அப்படின்னு கட்டி அந்த தொழிலே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அதிலேருந்து பெரிய ஒரு லேர்னிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சாம்பிராணி தொழிலுக்கு வர்றேன். சாம்பிராணி தொழிலுக்கு வரும்போது சோப்பு தொழிலில் எதெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் சாம்பிராணி தொழிலில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். எப்பயுமே ஒரு தொழிலோட அனுபவம் தான் இன்னொரு தொழிலுக்கான முதலீடு. நீங்கள் போடுற பணம் மட்டுமே முதலீடு நினைக்கிறீங்க, இன்னொரு தொழிலில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் தான். அது நல்ல அனுபவம் இருக்கும், கெட்ட அனுபவம் இருக்கும். மீன்ஸ் பணம் சம்பாரிச்சதுக்கு ஒரு அனுபவம் இருக்கும், பணத்தை விட்டதுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். எதாக இருந்தாலும் அனுபவம் தான். அதில் எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அங்கே செய்யணும், அதில் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் அங்கே செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நல்ல அனுபவத்தை நான் ஒரு 6 வருடம் பல்கலைக்கழகத்தில் படித்த மாதிரி அந்த சோப்பு கம்பெனி எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அதுக்கப்புறம் மீடியேறி வந்து தான் அந்த சாம்பிராணி கம்பெனி ஆரம்பித்தேன். ஸோ இப்போ கூட நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இப்போ கூட நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, தொழில் நல்லா இருக்குது, பட் ஆனால் எனக்கு சரியாக பண்ண தெரில அப்படிங்கிறதுல நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இல்லை, உண்மை. எந்த தொழிலுமே தொழிலை நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களால் பண்ண முடியல, இன்னொருத்தர் நல்லா தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தொழில் மோசம்னா யாருமே பண்ணக்கூடாதுல்ல. நான் வந்து எனக்கு தொழில் பண்ண தெரியலன்னு நான் சொல்லுவேனே தவிர தொழில் சரியில்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ சோப்பு கம்பெனி யாருமே இல்லாமல் இருக்காங்களா? நிறையா கம்பெனி இருக்காங்க. எனக்கு அந்த சோப்பு கம்பெனியில் திறமை பார்த்தல, அவ்வளோதான் நான் சொல்கிறத ஒழிய தொழில் மோசமான தொழில் எந்த தொழிலுமே கிடையாது. நீங்கள் ஹேர் பின் விற்றாலும் சரி, ஏரோப்ளைன் விற்றாலும் சரி,
தொழில் நல்ல தொழில் தான். அதை நீங்கள் எப்படி பண்ணணுங்கிறது தான் அங்கே முக்கியமே தவிர, தொழிலை யாரும் குறை சொன்னால் அவங்க மேலே இருக்க பழி தொழில் மேலே தூக்கி போட்டுறாங்கன்னு அர்த்தம். தான் மேலே இருக்க தப்பை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதான் உண்மை. எக்ஸாக்ட்லி சார். சார் இப்போது சூப்பராக சொன்னீங்க சார். பட் ஆனால் தொழிலில், அதாவது பிஸ்னஸாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், பிஸ்னஸில் நம்பர் 1 ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா, நாங்கள் ஆக்சுவலாக ஒவ்வொரு ஃபீல்டில் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க என்னென்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள்மா. என்னச்சு கேட்க போனால் 2 வார்த்தை தான். ஒன்று ஃபோக்கஸாக இருக்குது. தொழிலில் ஃபோக்கஸாக இருங்க. ஃபோக்கஸ்னால் எப்படின்னா, நீங்கள் எல்லா சுற்றுகளையும் முடித்து ஒலிம்பிக்கில் ஃபைனல் சுற்றில், இறுதி சுற்றில் நிற்கிறீங்க. உங்கள் கையில் ஒரு கன் இருக்குது. இந்த ஒரு புல்லட்டு தான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. அப்போ அதில் எவ்வளோ கவனமாக இருப்பீங்க? நீங்கள் தங்கப்பதக்கம் வாங்குறீங்களா, வெண்கல பதக்கம் வாங்குறீங்களா, வெள்ளி பதக்கம் வாங்குறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போ அதில் எவ்வளோ கவன குவிப்பு இருக்கும்? அந்த மாதிரி ஒரு கவன குவிப்போட நீங்கள் வியாபாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். உங்கள் கவனம் குறைஞ்சிச்சின்னா நீங்கள் தொழில் தோற்றுருவீங்க. இதுக்கு நீங்கள் மைண்டை வச்சுக்க வேண்டியது, ஒலிம்பிக்கில் நீங்கள் தங்கப்பதக்கம் வாங்கணுமா, வெள்ளி பதக்கம் வாங்கணுமா, வெண்கல பதக்கம் வாங்கணுமா, இல்லை பேருக்கு கலந்துக்கிட்டீங்களாம், நானும் கலந்துக்கிறீங்களாம். இந்த ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் தொழிலில் நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஃபோக்கஸாக இருந்தால் தொழிலில் தோற்கவே முடியாது. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, எப்பயுமே சப்ஸ்டியூட் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் காலையில் குளிச்சுட்டு போய் ட்ரெஸ் பண்ண போகிறீங்க. உங்கள் ட்ரெஸ் ட்ராவை ஓப்பன் பண்ணோடனே அங்கே ஒரு 50 வெரைட்டி ட்ரெஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணும்? இந்த ட்ரெஸ் போடலாமா, இந்த ட்ரெஸ் போடலாமா, இன்றைக்கி என்ன கிழமை, இந்த ஃபேண்ட்டுக்கு இப்படி நிறையா உங்களுக்கு சப்ஸ்டியூட் இருக்கும். இப்போ ஒரு திங்க் பண்ணிக்கோங்க, உங்கள்கிட்ட 2 ஷர்ட் தான் இருக்குது. ஒன்றை போட்டிருக்கீங்க நேற்று, இன்னொன்று ட்ராவில் தொங்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் ட்ராவை தொலைஞ்சோன்னே உங்கள் மனதில் என்னவாக இருக்கும்? ஏதோ ஒன்றும் இல்லை, அங்கே உள்ள ஒன்று தான் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஷர்ட்டை தூக்கி போட்டு வந்துடுவீங்க. இப்போ உங்கள் சப்ஸ்டியூட்டே கிடையாது. எப்போவெல்லாம் இது விட்டால் இன்னொன்று பண்ணிக்கலான்னு உங்களுக்கு லைஃப்பில் ஆப்ஷன் இருக்குதோ, இது விட்டால் அடுத்தது, அது விட்டால் அடுத்தது, அது விட்டால் அடுத்தது, இந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்க உங்கள் தொழிலை தோக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஆப்ஷன் இல்லாமல் இதுதான் ஒன்று முடிவு பண்ணுங்கள். மேபி நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க, தப்பு இல்லை. 3 மாதம் எடுத்துக்கங்க, 6 மாதம் எடுத்துக்கங்க, தப்பு இல்லை. ஆனால் ஒன்று முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த முடிவில் மாறாமல் ஒரே இலக்கை நோக்கி பயணிச்சிங்கன்னா உங்களை விட்டு வெற்றி எங்கேயுமே போகாது. இந்த ஃபார்முலாவை தான் நான் என் வாழ்க்கையில் வச்சு நான் பயணித்தேன். இதன் மூலியமாக தான் இந்த இலக்கை நான் அடைஞ்சிருக்கிறேன். புரிஞ்சுது சார், புரிஞ்சுது. ஸோ ஏதோ ஒன்று ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. இல்லை, நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு. நான் தேர்ந்தெடுத்தது ஒன்று தான். உங்கள் கையில் 4 துப்பாக்கி இருந்தாலும் ஒரு துப்பாக்கியில் நீ குறி பார்க்க முடியும். ஆமாம் சார், ஆமாம். 4லையும் குறி பார்க்க முடியாது. அதனால் ஒரு ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபோக்கஸ் மிஸ் ஆகாமல் சப்ஸ்டியூட் இல்லாமல் ஒர்க் பண்ணிங்கன்னா ஜெயிக்கலாம். சூப்பர் சார், சூப்பர் சார். பட் ஆனால் அந்த நம்பர் 1 டைமுக்கு நம்பர் 1 அவங்கவுங்க இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 வர்றதுக்கு கரெக்டான ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு 2 விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், நீங்கள் நம்பர் 1 ஃபோக்கஸும் இந்த சப்ஸ்டியூட் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆல்டர்னேட்டிவ் இருக்கவே கூடாது. நீங்கள் கண்டிப்பாக உழைக்கணும். உழைச்சி நீங்கள் தொடர்ந்து அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக வரும். தட் இஸ் இந்த டைம் பூராமே எக்ஸ்பீரியன்ஸ் காண்டி, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் மாற்ற முடியாத சில விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு அப்பாட்ட இருந்து பிள்ளைக்கு சொத்து போகும், ஓகேவா? ஒரு அரசியல்வாதிட்டு இன்னொரு அரசியல்வாதிக்கு பதவி கூட போகலாம். ஆனால் கடவுள் நமக்கு கொடுத்த இந்த எக்ஸ்பீரியன்ஸு யாருக்கு நம்ம கொடுக்க முடியாது. அது அவங்களோட அழிஞ்சு போயிடும். அதனால் ஒவ்வொருத்தருமே இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால் ஒவ்வொருத்தரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர அடுத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் வாழ முடியாது. இதைத்தான் வள்ளுவர் அழகாக சொல்கிறாரு, நுண்ணிய நூல்கள் பல கற்பினும் திண்ணிய அறிவே ஆகப்பெறின் அப்படின்ட்டு. நீங்கள் நிறைய புத்தகங்கள் படித்து அறிவை வளர்த்துக்கிட்டாலும் அந்த ஆன் தி ஸ்பாட் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வருது இல்லையா, அந்த புத்திசாலித்தனம் தான் உங்கள் வாழ்க்கையில் மிக பெருசு அப்படின்னு வள்ளுவரே சொல்கிறாரு. நான் என்னத்தை போய் புதுசாக சொல்கிறது சார்? ஏன் சார், நீங்கள் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் உங்களோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸில் பண்ணாத தப்பை நீங்கள் டெல்டா பிராண்டில் பண்ணலை, ரைட்? ஸோ நீங்கள் கேட்குறது உங்கள் பிஸ்னஸ் என்ன அனுபவம் எடுத்துக்கிட்டேன்னு கேட்க வர்றீங்க. ஓகே, பிஸ்னஸ் பூராமே அனுபவம் தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை வாங்கி கடையும் கொடுக்கறது. ஒரு பக்கம் ரா மெட்டீரியல் கடை வாங்கி
நான் உற்பத்தி பண்ணி அதை கொண்டு போய் கடனாக கொடுக்குறது. இப்போ நான் கடன் கொடுத்த பக்கம் வாங்க முடியாது. கடன் வாங்கினவங்க கண்டிப்பாக கம்பெனி பேரை காப்பாற்ற கொடுத்தாகணும். அப்போ கடன் வாங்கி கடன் கொடுக்கறதுங்கிறது தொழிலில் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்ச நான் ஒரு ஸ்ட்ராங்கான எடுத்த ஒரு முடிவு. 2வது, கடன் வாங்கா கொள்கைன்னு நான் ஒரு கொள்கை வச்சுருக்கேன். நான் லைஃப்பில் கடனே வாங்க மாட்டேன் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கொள்கையை ஏற்படுத்திக்கிட்டேன். ஏன்னா அந்த நிறுவனத்தை இயக்கிறதுக்காண்டி சில நிதி நிறுவனங்களை நான் வந்து ஃபைனான்ஸ் வட்டிக்கு வாங்கியிருந்தேன். அந்த வட்டிக்கு திருப்பி கட்டும்போது எனக்கு ஏற்பட்டக்கூடிய என் மன உளைச்சல், அதற்கான அந்த ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப கடினமாக இருந்துச்சு அந்த சூழல். அந்த கடன் கொடுத்தவங்க வந்து ரொம்ப தகாத வார்த்தையால் பேசிட்டாங்க. அதில் ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான், பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. இருந்தாலும் அந்த பேச்சுக்கெல்லாம் சரியான நேரத்தில் கடன் கொடுக்காமல் இருக்கும்போது எனக்கு அதில் ஏற்பட்ட அனுபவங்கள், லைஃப்பில் இனிமேல் நான் கடனே வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழலை கடன் வாங்கா கொள்கைன்னு நான் ஒரு பெரிய ஒரு கோட்பாடை நான் எனக்கு நானே உருவாக்கிக்கிட்டேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த P&L பார்க்காதது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், என்ன ப்ராஃபிட் வருது என்ன லாஸ் வருது அப்படின்னு நான் வந்து கவனிக்கிறதே இல்லை. ஒரு பக்கம் வாங்குறேன், ஒரு பக்கம் விற்கிறேன், இப்படி போய்கிட்டதுனால என்னோடய பொசிஷன் என்னன்னு எனக்கே தெரியலை. லாஸ்ட்டாக ஒரு 6 வருஷம் கழித்து அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அது பெரிய ப்ராஃபிட் அண்ட் லாஸாக தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த தொழிலில் ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு மேலே எனக்கு அப்போயே லாஸ். நான் சொல்கிறது 96 97 25 லட்ச ரூபா அப்படிங்கிறது இன்றைக்கி ஏறக்குறைய 25 கோடி மாதிரி. அது அவ்வளோ பெரிய லாஸ். இருந்தாலும் அதிலேருந்து நான் மீண்டும் வர்றதுக்கு பல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு கடை வாங்காமல் எல்லாம் ரெடி பண்ணி வெளியே வந்தேன். அதனால் அந்த கடை வாங்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயம், கடை வாங்கி கடன் கொடுக்கக்கூடாதுங்கிறது இன்னொரு விஷயம். இந்த 2லேயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னை சுற்றி இருக்கவங்கள புரிஞ்சுக்காமல் நான் நிறைய செயல்பட்டேன். இவங்கெல்லாம் இருக்காங்க, நம்மளை முன்னேற்றி விட்ருவாங்க, இவங்களாண்டி இதை பண்ணிடுவாங்க அப்படின்னு நிறையா என்னையை தவிர சுற்றி இருக்கவங்களை நம்பினதுங்கிறது ஒரு பெரிய தவறு. இங்கே எல்லாமே அவங்கவுங்க ஆதாயம் தேடுறது தான் வர்றாங்களே தவிர யாரோ ஒருத்தர் முன்னேற்றத்துக்காண்டிலாம் அங்கே யாரும் உலகத்தில் பெருசாக செயல்படுறதில்ல. நம்மளை முன்னேற்றிக்கிறதுக்கு தகுதி நமக்கு தான் இருக்குது. அதனால் பிறர் உதவுவாங்க அப்படின்னு நான் நினச்சது தவறு. எல்லாமே ஒரு லாப நோக்கத்தை தான். இன்றைக்கி நானும் அப்படி தான் இருக்கிறேன். எல்லாத்துக்கும் பர்சனல் ஒரு லாப நோக்கம் இருக்குது. எனக்கு என்ன இருக்குது, உனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் உலகத்தோட இயல்பு. அந்த இயல்பை புரிஞ்சுக்காமல் பூரா எனக்காண்டி இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஹியூமன் சைக்காலஜிக்கல் மேலே தப்பான ஒரு கெஸ்ஸிங் பண்ணது என்னோடய அடுத்த தவறுன்னு நான் சொல்லுவேன். அடுத்து வந்து அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட், நம்மகிட்ட ஒர்க் பண்ணுறவங்கள எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாது. நிறைய இடத்துல அந்த மிஸ்யூஸ் நடந்திருக்குது. ஒருத்தனை நம்பாமல் இருப்பான், அவன் உண்மையில நம்பிக்கைக்குரிய நபராக இருப்பான். ஒருத்தனை நம்பி இருப்பான், அவன் பார்த்தா பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பெற முடியாத ஒரு அனுபவம். நான் ஒவ்வொரு கோர்ஸ் முடிக்கிறதுக்கு ஒரு பணம் கட்டுவாங்க இல்லையா. ஒரு உதாரணத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் படித்தோம்னா ஒரு 3 லட்ச ரூபா, ஒரு MBBS படிக்கணும்னா ஒரு 10 லட்ச ரூபா, மேடம் ஏதாச்சும் இப்படி ஒன்று இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் கோர்ஸை நான் கற்றுக்கிறதுக்கு 25 லட்ச ரூபா கொடுத்து நான் கற்றுக்கிட்டேன்ட்டு அந்த பிஸ்னஸ்லேருந்து ஒரு பாடம் எடுத்துக்கிட்டேனே தவிர மற்ற அதை வந்து அந்த பிஸ்னஸ் தோல்வியாக நான் கருதலை. அதுலேருந்து இந்த பாடங்கள்லாம் நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். அடுத்து நான் வச்சுக்கிட்ட முக்கியமான விஷயம் எமர்ஜென்சி ஃபண்ட். எந்த நேரத்துலையும் நிறுவனத்துக்கு ஒரு அவசரகால நிதி தேவை அப்படிங்கிறத நான் முன்னாடிலாம் கெஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் அந்த சோப்பு கம்பெனியில் கிடச்ச அனுபவத்தை வச்சு இப்போ டெல்டா பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் வச்சுருப்போம். எமர்ஜென்சி ஃபண்டு மட்டும் இல்லை, எமர்ஜென்சி ரா மெட்டீரியலுமே வச்சுருப்போம். அவசர கால தேவைக்குன்னு ஒரு ரா மெட்டீரியல் தனியாக வச்சுருப்போம். திடீர்னு ஒரு வரத்து சப்ளைக்கு நின்று போச்சு, மார்க்கெட்டில் கிடைக்கல, இந்த மாதிரி சில ரிஸ்கி ப்ராடக்ட் இருக்கும், கிடைக்காத டிமாண்ட் ப்ராடக்ட் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் ஃபண்ட் ஃப்ளோவில் இருந்து கேஷ் ஃப்ளோவில் இருந்து தென் அந்த ரா மெட்டீரியல் வரைக்குமே எமர்ஜென்சிக்குன்னு சொல்லி ஒன்று எடுத்து வச்சுருவோம். அதை நாங்கள் எடுக்கவே மாட்டோம். தேவைப்படும் போது எடுத்து அதை யூஸ் பண்ணிக்குவோம். சில காலங்களில் அது ரொம்ப எனக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குது. அதனால் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் ஃப்ளோவுக்காண்டி எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லி நீங்கள் ஒரு சம் அமௌண்ட்டை தூக்கி வச்சிடணும். எந்த நெருக்கடியிலையும் நீங்கள் அடுத்தவங்களை நம்பி நின்னீங்கன்னா உங்கள் தொழிலை காப்பாற்றுறது ரொம்ப சவாலாக தான் இருக்கும். இதுக்கு கூட நீங்கள் ஒரு சின்ன நம்ம தமிழக முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வீடு கட்டுவாங்க. வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா நிலம் வைக்கும்போது தங்கம் வைப்பாங்க நிலை கீழே. ஓகே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். முதல்ல அந்த காசு இப்போ காசு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ சும்மா சம்பிரதாயத்துக்காண்டி ஒரு வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு 1 கிராம் 1/2 கிராம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு எப்போ வீடு கட்டணும்னு எண்ணம் தோணும் அப்படின்னா, தான் வந்து செல்வ செழிப்போடு இருக்கும்போது வீடு கட்டலாங்கிற ஒரு எண்ணம் தோணும். அப்போ செல்வ செழிப்போடு இருக்கும்போது அந்த என்ன செய்வாங்க, நிலப்படிக்கு அடியில் கொஞ்சம் தங்கத்தை வச்சுருவாங்க. எதுக்காண்டி அப்படின்னா, பின்னேற்பட்டு ஏதாவது ஒரு கஷ்டகாலம் வரும்போது
அதை எடுத்து அவங்க குடும்பத்தை சர்வைவல் பண்ணலாங்கிறது தான் நம்ம முன்னோர்கள் செஞ்ச வேலை. இது அப்போயே அவங்க எமர்ஜென்சி ஃபண்டாக கன்சிடர் பண்ணி தான் நிலைக்கு கீழே தங்கத்தை வச்சுருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கட்டுமானம் பண்ணுற போதெல்லாம் அது ஒரு சம்பிரதாயம்னு சொல்லிட்டு ஐம்பொன்று அப்படின்னு சொல்லி வாங்கி வைக்கிறாங்க. இது அப்படி இப்படி மறிவு தான் இப்படி வந்திருக்குது. அதனால் வந்து நம்ம முன்னோர்கள் எப்பயுமே சேஃப்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டதே இல்லை. அதனால் உங்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிறதும் தென் அந்த அவசர கால நிதி அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதனால் எப்பயுமே நிறுவனத்தை மேனேஜ் பண்ணாலும் சரி, உங்கள் வீட்டை மேனேஜ் பண்ணாலும் சரி, எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று வச்சுக்கிறது பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து என்கிட்ட ஃபோன்பே இருக்குது, கூகுள் பே இருக்குது, டெபிட் கார்டு இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது. இது போகவும் 5000 பாக்கெட்டில் பணம் வச்சுருப்பேன், எமர்ஜென்சி ஃபண்டு. ஸோ அப்படிங்கும்போது எந்த நேரத்தில் எது வேணாலும் மாறலாம். அதுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு நம்ம வச்சுக்கிறதுங்கிறது எப்பயுமே ஒரு சேஃபர் ஜோனில் பயணிக்கிறதுக்கான அந்த விஷயம், அந்த தொழிலிருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு கடந்த காலத்தில் இருந்தக்கூடிய தொழிலிருந்து எடுத்து வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்க தொழிலில் இதெல்லாம் நடக்கக்கூடாது, இதெல்லாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள். ஓகே சார், ஓகே சார், சூப்பராக சொன்னீங்க சார். சார் பட் ஆனால் எனக்கு இதில் 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா அந்த பிஎல் பார்க்குறது. ஸோ பிஎன்எல் பிஎன்எல் பார்க்குறது, அதுவும் இல்லாமல் அதை நீங்கள் ரெகுலராக பார்க்க செக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதுவும் இல்லாமல் 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த எமர்ஜென்சி ஃபண்டு, எமர்ஜென்சி ஸ்டாக்கு, ரா மெட்டீரியல்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் யோசிச்சு எல்லோரும் எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுருப்பாங்க, எமர்ஜென்சி ரா மெட்டீரியல்னு தனியாக உங்கள் கம்பெனியில் வச்சுருக்கிறதே வந்து. ஆமாம், ஒரு குறிப்பிட்ட பொருள் நம்பி தான் நீங்கள் இருக்கீங்க, திடீர்னு டிமாண்ட் ஆயிடுது. நீங்கள் எப்படி மார்க்கெட்டை சப்ளை செயினை கண்ட்ரோல் பண்ணுவீங்க? சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமாம் சார். நீங்கள் கஸ்டமரை பிடிக்கிறது ஈஸி, அந்த ப்ராடக்ட் டிமாண்ட்லாம் மார்க்கெட் கொடுக்குறோம். அப்போ திடீர்னு மார்க்கெட்டில் ஏற்படக்கூடிய டிமாண்ட் நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க? பணம் இருக்கும், ஆனால் மார்க்கெட்டில் சரக்கு இருக்காது. அப்போ அந்த சரக்கு எப்படி வாங்குவீங்க? ரா மெட்டீரியல் பர்ச்சேசிங். இது எல்லா ரா மெட்டீரியல் மாதிரி இல்லை, பெட்ரோலியம் ப்ராடக்ட் கிடையாது. இது ஒரு எங்கள் மெட்டீரியல் பூராமே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ். புக் பண்ணால் எனக்கு 3 மாதம் ஆகும் வர்றதுக்கு. அங்கேருந்து வர்றதுக்குள்ளே எனக்கு கப்பலில் வந்து இம்போர்ட் ஆகிறதுக்கு 3 மாதம் ஆயிரும். 3 மாதத்துக்கு ஏதாச்சும் ஒரு கன்சைன்மெண்ட் லேட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா உக்ரைன் வார், இதனால கண்டெய்னர் டிமாண்டு, இதை எப்படி நான் சமாளிக்கிறது? அப்போ முடிஞ்ச வரைக்கும் ஒரு பேக்கப், ஒரு மாதத்துக்கான பேக்கப் நாங்கள் எப்பயுமே ரா மெட்டீரியல் பொறுத்து வச்சுருப்போம். அதுக்கு மேலே வரக்கூடிய டிமாண்டை கடவுள் கையில் விட்டு போக வேண்டியதுதான். நம்ம ரொம்ப பெருசாக சேஃப்டி பண்ண முடியாது, ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிபிலிட்டி பண்ணிக்க முடியும் நம்மளால். சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். ஆனால் செம மேட்டர் சார் இது. தேங்க்யூ. இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் எல்லாராலையும் வந்து பணம் இல்லாமல் கூட, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் சார். பட் ஆனால் நீங்கள் 25 வருஷத்துக்கு முன்னாடி, ஸோ இவ்வளோ பெரிய டெல்டா பிராண்ட் இப்போ அங்கே இருக்குது. பட் ஆனால் 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எதை வச்சு ஆரம்பித்தீங்க? ஸோ அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வச்சு ஆரம்பித்தீங்க? நான் வந்து இந்த தொழில் ஆரம்பிக்கும் போதே ₹1 கூட கையிலேருந்து காசு போட மாட்டேங்கிறது தான் என்னோடய முதல் குறிக்கோளே. என்ன காரணம்னா, என்கிட்ட அசட்டாக நிறையா இருந்துச்சு, பட்டு கையில் ஒன்றும் பணம் இல்லை. அப்போ நான் வந்து இந்த சாம்பிராணி தொழிலை வந்து நான் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு, பெரிய ஆராய்ச்சிக்கு அப்புறம் சாம்பிராணி தொழிலுங்கிறது ஒரு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணதுக்கப்புறம் எனக்கு ₹1 கூட நான் கையிலேருந்து முதல் போடலை. அப்போ என்ன பண்ணால், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார், கணபதின்னு சொல்லிட்டு. அவரோட ஃப்ரெண்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருக்கு சாம்பிராணி தேவைப்படுறதாகவும் அப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ வந்து ஆக்சின்னு சொல்லி இந்த கோடாலி தைலம்னு சொல்லுவாங்க, அதோட சப்ளையர் அவர். ஸோ அப்போ சொன்னார், இந்த மாதிரி இவருக்கு ஒன் பர்சன் குமார் அவர் பேர், அவருக்கு இந்த மாதிரி சாம்பிராணி தேவைப்படுது, நீ ஆர்வமாக இருக்க, வேணா போய் கேட்டுப்பார் அப்படின்னாரு. சரி, நானும் போய் அவர் அந்த குமாருங்கிற பர்சன் திருச்சியில் அவங்கள்ட்ட போய் மீட் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் சாம்பிராணி உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு தேவைன்னு சொல்லி கணபதி என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பேசும்போது, ஆமாம் தேவை தான், எங்களுக்கு கலரில் சாம்பிராணி வேணும், கலராக வேணும் அப்படின்னாரு. சரி ஓகே, நான் பண்ணித்தர்றேன் அப்படின்ட்டு சில சாம்பிள்ஸ்லாம் போட்டு அனுப்பினேன். சாம்பிள்ஸ் ஓகே ஆயிடுச்சு. மீன்ஸ் மேனுவலாக ஒரு சின்ன ஒரு ₹150,000 ஒரு மிஷின் வாங்கி பண்ணினது. அதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு ₹500 வேணும்னு கேட்கும்போது, அப்போ நான் சொன்னேன், எனக்கு அட்வான்ஸ் வேணும் அப்படின்னு. நீ யாருனே தெரியாது, உன்னை நம்பி எப்படி அட்வான்ஸ் கொடுக்குறது அப்படின்னாரு. வேணா கணபதி நன்ட்டு நீங்கள் கேட்டுக்கோங்க, ஆனால் பட் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தா தான் நான் வந்து தொழில் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அப்புறம் கணபதி நன்ட்ட பேச அவர் வந்து, இல்லை நல்ல பையன், நீங்கள் வந்து நம்பி கொடுக்கலாம், அவர் பணத்துக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றுக்கிட்டாரு. அப்புறம் தான் என்னோடய பையர் என்கிட்ட வாங்குறவர் அட்வான்ஸ் ₹5000 கொடுக்குறாரு. அந்த ₹5000 கொண்டு வந்து தான் நான் மூலப்பொருட்களை ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறதும், ஒரு சின்ன சின்ன மிஷின்கள் வாங்குறதும் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அப்படி அந்த அட்வான்ஸ் பணத்தை வாங்கி திருப்பி அவர் கொடுத்து, திருப்பி வாங்கி திருப்பி கொடுத்து, இப்படியே ரன் பண்ணி ஒரு 2 வருஷம் ஆச்சு என் கையில் கொஞ்சம் பணத்தை நிப்பாட்டுறதுக்கு.
ஸோ இது வந்து என்னோட ஓன் முதலீடு போட்டு நான் பண்ணலை. இதையும் கூட நான் ஒருத்தர்ட்ட ஒரு முன்பணமாக வாங்கி தான் இந்த விஷயத்த பண்ணேன். முன்பணம், கடன் அல்ல. நான் இங்கே சொல்கிறது முன்பணம். ஏன்னா நான் கடன் வாங்க கொள்கைன்னு ஒன்று வச்சுருக்கேன். அந்த அட்வான்ஸ் எப்படின்னா, நான் செஞ்சு கொடுக்குற தொழிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கழிச்சுக்குவாங்க. ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேஜில் எனக்குள்ளே கையில் பணம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் வந்து ப்ராடக்ட் அதிகமாக பண்ண ஆரம்பித்தேன். இப்படித்தான் என்னோடய தொழிலை நான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி தொழில் முனைவோர்கள் நான் சொல்ல வர்ற விருப்பம் என்னென்னா, தொழில் பண்ணுறதுக்கு பணம் முக்கியமா அப்படின்னா முக்கியம்தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பணம் மட்டுமே முக்கியமா அப்படின்னா இல்லை. பணம் வேணும், திறமை வேணும். இந்த பணமும் திறமையும் ஒன்றா சேர்ந்தா தான் தொழிலில் வெற்றி அடைய முடியும். ஒரு வேளை திறமை இருந்தால் பணத்தை கொண்டு வந்துடலாம், பணம் இருந்தால் திறமையை கொண்டு வரலாமான்னா முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் ஊருப்பட்ட பணம் இருக்கலாம், ஓகேவா? அவங்களுக்குள்ள திறமை வந்துருமா அப்படின்னா இல்லை. சூழ்நிலை காரணமாக ஒரு காலத்தில் பணம் வந்திருக்கும். அப்பா தாத்தா வச்சுட்டு போன சொத்தை வச்சு இன்றைக்கி பெரிய பணம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வச்சு அப்பாவோட தாத்தாவோட திறமையை வாங்க முடியுமானா முடியாது. அதனால் இங்கே பணம் பண்ணுவதற்கு திறமை முக்கியம், திறமை கூட சேர்ந்த கொஞ்சோண்டு பணமும் முக்கியம். இது ரெண்டும் ஒன்று சேரும்போது கொஞ்சம் வேகமாக வளர்ச்சி அடையலாம். இல்லை திறமை மட்டும் வச்சுட்டு நம்ம தொழில் பண்ணோம்னா வெற்றி அடையலாம், கொஞ்சம் சுலவாகும், அவ்வளோதானே தவிர இங்கே 2 பாராமீட்டருமே ரொம்ப முக்கியம். பணமும் ரொம்ப முக்கியம், திறமையும் ரொம்ப முக்கியம். இதில் 80% திறமையும் 20% பணமும் ஒன்று சேர்ந்தா தொழிலில் வெற்றி அடைகிறது ஈஸியாக அடைய முடியும். நான் இப்படி தான் என்னோடய ஜர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே சார். நீங்கள் இது சொல்லும்போது எனக்கு ஒரு பாயிண்ட்டு நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, என்னென்னா வந்து நாங்கள் வந்து பர்சனல் பிராண்டிங் சர்வீஸ் கொடுக்குறோம். அதாவது எல்லாருக்கும் தெரியும், எங்கள் ஆடியன்ஸுக்கு தெரியும். ஸோ பர்சனல் பிராண்டிங் சர்வீஸில் வந்து நிறையா ஆண்டர்ப்ரனர்ஸோட ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த ஆண்டர்ப்ரனர்ஸோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ் மட்டும்தான் ஸ்கிரிப்ட் அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா ஸ்கிரிப்டும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் மைண்டில் இருக்கும். ஸோ அதில் வர செகண்ட் ஜென்ரேஷன் அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு நாங்கள் உட்காந்து எழுதுவோம். ஏன்னா அவங்களுக்கு பேச்சே வராது. ஏன்னா அவங்க பில்ட் பண்ணல அந்த பிஸ்னஸை, அவங்கள ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சதை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. சிம்பிள் லாஜிக் தம்பி. என்னோட அனுபவத்திலேருந்து கதை சொல்கிறது ஈஸி, உன்னோட கதைக்கு நான் நடிக்கிறது கஷ்டம். எக்ஸாக்ட்லி சார். இதுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசம். ஒரு உண்மை சொன்னீங்கன்னா அந்த உண்மை உங்களை காப்பாற்றும். ஒரு பொய் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொய்யை நீங்கள் காப்பாற்றணும். இதுதான் ரியல் ஸ்டோரி. அதனால் உண்மை பேசணுமா பொய் பேசணுமா, நான் எதை அடிச்சு விட்றேன் எனக்கு ரீல்ஸ் வரும் எனக்கு ஃபாலோவர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. நான் ஒரு ஆண்டர்ப்ரனர், நான் ஒரு பிஸ்னஸ்மேன். நான் கொடுக்குற ஒரு 10 பேர்த்துக்கு கொடுக்குற டெலிவரி வந்து உண்மையானதாக நேர்மையானதாக இருக்கணும், நல்ல வழிகாட்டியாக இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா எனக்கு டூப்ளிகேட்டாக பேசுகிறது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு வேலை. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே கண்டென்ட் இருந்தால் தான் அது கண்டினியூவாக வரும், இல்லை அங்கங்கே ஸ்டக் ஆகும், அந்த ஃப்ளோ கிடைக்காது. அதனால் எப்பயுமே வந்து நான் சொன்ன மாதிரி உங்கள் திண்ணி அறிவே ஆகப்பெரி, உங்களுக்குள்ளே இருக்க புத்தி தான் உங்களுக்கு லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு கொண்டு வரும். கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, கட்டி கொடுத்த சோறுன்னு சொல்லி கொடுத்த சொல்லு ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படிம்பாங்க. கட்டி கொடுத்த சோறுனா உங்களுக்கு ஒரு பயணம் பண்ணும்போது ஒரு கட்டிச்சோறு கட்டி கொடுப்பாங்க, அது எத்தனை நாளைக்கு வச்சு சாப்பிட முடியும்? ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு. ஒருத்தர் சொல்லி நீங்கள் வாழ்க்கையை டெவலப் பண்ணீங்கன்னா எத்தனை நாளைக்கு டெவலப் பண்ண போறீங்க? அந்த சொன்னது ஞாபகம் இருக்க வரைக்கும். அதுக்கப்புறம் டெய்லி அவங்க வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு நேரம் இல்லை, அது அவங்களோட வேலையும் இல்லை. அதனால் நம்ம லைஃப்பில் முன்னேறணும்னா நமக்குள்ளே இருக்க புத்தி தான் ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் முன்னேற முடியுமே தவிர அடுத்தவங்கள வச்சலாம் நம்ம முன்னேற முடியாது. இதில் ஃப்ரீலான்சர்லாம் வச்சுக்க முடியாது. இது நம்ம தான் நமக்கு உடந்தையாக இருக்கணும். நிறைய உங்களோட வீடியோஸ்லாம் நான் அடிக்கடி பார்ப்பேன் சார். ஸோ நிறைய வீடியோஸில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளும் நான் மீட் பண்ணுவேன். அவங்களும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் வந்து எப்போவுமே ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க சார்? ஆக்சுவலிமா பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இந்த பிஸ்னஸ்லேருந்து நீங்கள் உங்களை ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கணும்னா ஒரே இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. நான் என்னோடய பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டுருக்குது, அதை நான் க்ரோத் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். பட் அதிலேருந்து ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கா நான் வந்து ஒரு ரெவென்யூ அறுவடை பண்ணுவேன். என்னோடய லாபத்தை
நான் எடுப்பேன். அந்த லாபத்தை எடுத்து மேற்கொண்டு நான் பெருக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, நான் ரியல் எஸ்டேட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். இந்த ரியல் எஸ்டேட் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை. ஒரு குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு நகரம் இருக்குது. நகர்ப்புறம் வளர்ச்சி அடைஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி இடத்துல கம்மியான விலைகளில் நம்ம வந்து நிலங்கள வாங்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த திண்டுக்கல்ல நான் இருக்கிறேன். திண்டுக்கல் வந்து இன்னும் ஒரு 5 வருஷத்துல இந்த ஏரியா டெவலப் ஆகும்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மாரி இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ரூ. 100 ரூ. 150 இந்த மாரி ரேட்ல வாங்கி வச்சிருந்தேன். நான் சொல்றேன் அந்த அந்த நேரத்துல. நான் சொல்றது 2005, 6 இந்த மாரி காலகட்டங்கள்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 100க்கு வாங்குன இடம், இன்னைக்கு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூ. 1800 ரூ. 2000 போயிட்டுருக்குது. ஒரு சதுர அடி. அப்போ ரூ. 100க்கு வாங்குனது ரூ. 2000க்கு பெருகி இருக்குது. இது எப்படி பெருகு அப்படின்னா, அந்த நகர்ப்புறம் வளர்ந்து வரும்போது, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கும்போது, அந்த வளர்ச்சி அடைகிற நகரங்கள ஒட்டி நம்ம இடங்கள வாங்கும்போது, இந்த குரோத் நல்லா வரும். இத வந்து 1லேருந்து 5 வருஷத்துக்கு நகர்ப்புறத்தோட ஒரு 3 டூ 5 கிலோமீட்டர் சரவுண்டிங்கில நீங்க வாங்குனா நல்லாயிருக்கும். இதே இது 5 வருஷம் டூ 10 வருஷம் நீங்க லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா, அதிலிருந்து 5 டூ 10 கிலோமீட்டர் ரேடியஸில நீங்க வாங்குனா, அந்த நிலம் வந்து பிற்காலத்தில நல்லா விரிவடையும். இப்ப இந்த 5 டூ 10 கிலோமீட்டர் அப்படிங்கிறது, பெர் ஏக்கர் வந்து ஒரு 10,00,000 15,00,000 இந்த மாரி வாங்கலாம். அப்படி வாங்குன இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு வந்து கோடிக்கணக்கில ஆயிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்ட் வந்து ஒரு ஒரு 5 லேக்ஸ் 6 லேக்ஸ் அந்த மாரி வாங்குன இடம், இன்னைக்கு 40 டூ 50 லேக்ஸ் அந்த ஏரியா போயிட்டுருக்குது. சொன்னா நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஏரியாவோட வேல்யூ ரொம்ப கூடியிருக்குது. அப்ப தான் முடிவு பண்ணேன், சரி நம்ம சம்பாரிச்சத சேமிக்கிறதுக்கு நல்ல இடம் ரியல் எஸ்டேட் அப்படின்ட்டு பாதுகாப்பான முதலீடு. ஏன்னா யாரையோ நம்பி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாலோ, ஒரு ஷேர் மார்க்கெட்ல போட்டாலோ, அல்லது யாரையோ நம்பி கடன் குடுத்தாலோ, இந்த மாரி நெறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. இதெல்லாம் நான் நம்புறதே கிடையாது. நான் என்னைய தான் நம்புறேன். ஒருவேளை எனக்கு அப்புறம் அந்த இது என்னோட சந்ததியினர் கூட போய் சேரலாம். அதில எந்த சட்டச்சிக்கலும் வரக்கூடாது. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வளர்ந்து வரக்கூடிய நகர்ப்புறங்கள அனுசரிச்ச இடங்களையும், ஒட்டிய இடங்களையும், அதிலிருந்து ஒரு கொஞ்சம் தூரத்திலயும் 5 வருஷத்துல வளரக்கூடிய இடம், 10 வருஷத்துல வளரக்கூடிய இடம். இப்படி பிரிச்சு பார்த்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனேன். அப்ப வந்து நான் பண்ணுன இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு ஒரு பெரிய குரோத்த நோக்கி போயிருக்குது. அதனால தான் நான் சொல்றேன், எல்லாரும் சம்பாரிச்சீங்கன்னா, அதில ஒரு பகுதிய ரியல் எஸ்டேட்ல கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அது வந்து குறைஞ்சபட்சம் 5 வருஷத்துல 2 மடங்கு ஆயிருக்கும். 10 வருஷத்துல குறைஞ்சபட்சம் 3 மடங்கா உங்களுக்கு இருக்கும். நான் சொல்றது மினிமம் கேரண்டி. அது 10 மடங்கு ஆகுது, 20 மடங்கு ஆகுதுங்கிறது எக்ஸ்ட்ரா போனஸ். உங்க முதலீடு ரியல் எஸ்டேட்ல பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நம்பிக்கை வேற மாரி இருக்கும். காசு கையில வச்சிருந்தா செலவாகி போயிரும். ஒரு சில சமயத்தில வந்து நகை வச்சிருந்தா கூட டக்குனு கொண்டு போய் அடகு வச்சுருவீங்க. அது திருப்ப மாட்டாம கூட திருப்பி அது மூழ்கி போயிரும். ஆனா ரியல் எஸ்டேட்டுங்க டக்குன்னு நீங்க லிக்விடேட் பண்ண முடியாது. ஆனா உங்களுக்கு சேஃப் கார்டு அது. ரியல் எஸ்டேட்டுங்கிறது என்னோட வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படுத்தினதே ரியல் எஸ்டேட் தான். அதனால எந்த தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களோட புத்திசாலித்தனத்தோட மொத்த வெளிப்பாடுன்னு நான் சொல்லுவேன். சரி. ஓகே, ஓகே. அப்போ வந்து தொழில் என்ன பிசினஸா நீங்க ரன் பண்ணாலும் சரி, நம்ம ரன் பண்ணாலும் சரி, நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ட பொறுத்தவரை ரியல் எஸ்டேட்ல ஸ்டார்ட் பண்றது நல்லதுன்னு சொல்லுவேன். உங்க லாபத்த எடுத்து. கண்டிஷன்ஸ் அப்ளை. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். அதில இருக்க முதலீடு எடுத்து இதில முதலீடு பண்ணுங்கன்னு நான் சொல்லல. அதில வரக்கூடிய உங்க லாபத்தில பூராமில்ல, அதில ஒரு பகுதி. அதில வர்ற ஒரு பகுதிய எடுத்து நீங்க இதில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் வந்து என்னோட ஓன் ஃபார்முலா செந்தில் ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு வச்சிருக்கிறேன். அதில வந்து பார்த்தீங்கன்னா 5x20ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த 5x20 அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா அப்படின்னீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ரூ. 1,00,000 வருமானம் வர்றதா பேச்சுக்காண்டி. மேபி அது 10 கோடி வரலாம், 10,000 கூட வரலாம். அத நான் சொல்லல. புரிதலுக்காண்டி ஒரு ரூ. 1,00,000 உங்களுக்கு மாத வருமானம் வருதுன்னா, அதில 20% எடுத்து உங்க ரியல் எஸ்டேட்ன்னு நீங்க சேமிச்சிருங்க. இது 20%. ஃபர்ஸ்ட் 20%. செகண்ட் 20% நீங்க எடுத்து என்ன பண்ணுங்கன்னா, உங்க தொழில அபிவிருத்தி பண்றதுக்கு வச்சுக்கோங்க. தொழில மேற்கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வச்சுக்கோங்க. நான் சொல்றது உங்க லாபத்தில. உங்களுக்கு மாதம் வரக்கூடிய லாபத்தில இந்த பெர்சன்டேஜ். 2வது பெர்சன்டேஜ் தொழில அபிவிருத்தி பண்றதுக்கு. 3வது பெர்சன்டேஜ் R&D ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி. ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்க்கு அந்த 3வது 20% வச்சுக்கோங்க. 4வது 20% உங்க ஃபேமிலிக்கு. அதத்தான் நீங்க எடுத்து செலவு பண்ணிக்கலாம். லாபத்தில 20% உங்க ஃபேமிலிக்கு எடுத்து செலவு பண்ணிக்கலாம். இந்த 5வது 20% இருக்குல்ல, இது வந்து தான் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அல்லது சர்ப்ளஸ் மனி.
இதை எமர்ஜென்சி ஃபண்டாக கன்சிடர் பண்ணி நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கலாம். அதர்வைஸ் இதில் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் எங்கே தேவைப்பட்டாலும் இந்த பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேமிப்புலையும் போட்டுக்கலாம், தொழில் அபிவிருத்திலையும் போட்டுக்கலாம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லேயும் போட்டுக்கலாம், தேவைப்பட்டால் ஃபேமிலிக்கும் போட்டுக்கலாம். இதுக்கு தான் இந்த 5வது ஆப்ஷன். இந்த 520 ரூல்ஸை வச்சு தான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பூராமே நான் வடிவமைச்சேன். இது ஏதோ புக்கில் படித்ததோ ஒரு தியரியோ கிடையாது. இது என்னோடய செந்தில் ஸ்ட்ராட்டஜி, நானாக போட்டுக்கிட்டு ஒரு வழிவகுத்துக்கிட்டு செஞ்ச விஷயம். இந்த ஃபார்முலாவை லாஸ்ட்டு ஒரு 2010 2025 15 வருஷமாக நான் கடைப்பிடிச்சிட்டு வரேன். ரொம்ப பவர்ஃபுல்லான டூலு. இதை நீங்களும் லைஃப்பில் கடைப்பிடிச்சி பாருங்கள், வேறு லெவல் ரீச் ஆகலாம். சார் கண்டிப்பாக நானும் நாளையிலேருந்து என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா இந்த செந்தில் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஓகே சார். சார் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன் கொடுத்தது அப்படின்னா இது சார்? ஆக்சுவலி அப்படி பார்த்தீங்கன்னா நான் 2011 ஒரு வீட்டு மனம் ஒன்று வாங்கினேன். வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சதுர அடி வெறும் 52 ரூபா, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 52 ரூபா. 2011 நான் வாங்கி போட்டேன். 2021 அப்போ அந்த இடத்துல இருந்து நான் அந்த இடத்த விற்கிறதா முடிவு பண்ணேன். அப்படி விற்கிறதா முடிவு பண்ணி மார்க்கெட்டில் நான் சொல்லும்போது அந்த இடம் எவ்வளோக்கு போச்சுன்னா ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு சதுரடி போச்சு. நான் 52 ரூபாய்க்கு வாங்கின இடம் 1500 ரூபாய்க்கு போச்சு. ஸோ ஏறக்குறைய 50 ரூபாய்க்கு வாங்கினேன், 1500 ரூபாய்க்கு விற்றேன்னு ஒரு கணக்காண்டி வச்சுக்கோமே. ஒரு சதுரடி மேலே 1450 ரூபா எனக்கு லாபம் கிடச்சிருக்குது. அப்போ 2000 சதுரடி எவ்வளோ ப்ராஃபிட் நீங்களே பாருங்கள். நான் போட்ட முதலீடு 52 ரூபா, எனக்கு கிடச்சது 1450 ரூபா, ஏறக்குறைய 2 ரூபா முன்ன பண்ணாருக்கு 1450 ரூபா. 1450 இன்ட்டு 2000 போட்டிங்கன்னா எவ்வளோ வந்துருச்சு? ஏறக்குறைய 15 to 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்துருச்சு, ப்ராஃபிட் மட்டுமே வந்துருச்சு. அப்போ இது எவ்வளோ பெரிய குரோத்? இது வேறு எந்த தொழிலில் பண்ண முடியும்? இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஒன்றுமே பண்ணலை. பத்திரத்தை முடித்தேன், பத்திரத்தை வீட்டில் வச்சுருந்தேன். 20 வருஷம் வாங்கி போட்டு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்த விற்றேன். அவ்வளோ பெரிய குரோத். ஸோ நிறைய பேர் கதை சொல்லுவாங்க, இவனுக்கெல்லாம் ஒரு ஏக்கரே ரொம்ப கம்மியாக தான் விற்றுச்சு, சதுரடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு விற்றுச்சு, 100 ரூபாய்க்கு விற்றுச்சு, அப்போ என்கிட்ட பணமும் இருந்துச்சு, நான் வாங்கி போடலான்றதேன் எனக்கு தோணவே இல்லை அப்படிம்பாங்க. தப்பு. அப்போ நீங்கள் ஒரு பணம் இருந்திருக்கும், வாங்க வாய்ப்பு இருந்திருக்கும், அது மேலே அவேர்னஸ் இல்லை. அந்த ரியல் எஸ்டேட் மேலே அவேர்னஸ் இல்லாமல் அவங்க கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் தாத்தா காலத்துலலாம் பார்த்தா ஏக்கர் வந்து 500 ரூபாய்க்கு விற்றாங்க, 8000 ரூபாய்க்கு விற்றாங்க, 6000 ரூபாய்க்கு தான் கொடுத்தோம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏக்கர் 40 லட்சம் 50 லட்சம்னு போயிட்டுருக்கோம். 500 ரூபா எங்கே, 50 லட்சம் எங்கே? ஓகே, 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி அவேர்னஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்றைக்கி நீங்கள் வாங்கி போட்டுறீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கோடீஸ்வரனாக இருக்கலாம். இப்பயும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்கன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சுனாச்சும் இந்த பழங்கதை பேசாமல் இருப்பீங்க, ஜெயிச்சவங்களாக இருப்பீங்க. அப்படிங்கும்போது ரியல் எஸ்டேட்டில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கரெக்டாக பண்ணணும். ஒரு பேராமீட்டர் மட்டும் இல்லை, அதில் இடத்தோட பொசிஷன் இருக்குது, எந்த மாதிரி மனைப்பிரிவுகள் இருக்குது, அது ஏக்கரில் வாங்குறதான்னு பார்க்கணும், அது லீகல் முக்கியமாக டாக்குமெண்ட்டு சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இது எல்லாம் ஒரு நல்ல லீகல் அட்வைசரை பார்த்துக்கிட்டு நீங்கள் ரியல் எஸ்டேட் மீன்ஸ் ரியல் எஸ்டேட்னா வாங்கி விற்கிறதும் ரியல் எஸ்டேட் தான், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் ரியல் எஸ்டேட் தான். இது இன்வெஸ்டர் ரியல் எஸ்டேட்டு, அது வாங்கி கைமாத்துறது அது ஒரு வகையான ரியல் எஸ்டேட். சார் எனக்கு இப்போ கரண்ட்டாக டக்குன்னு ஒரு டவுட் வருது. சொல்லுங்கள் சார். ரியல் எஸ்டேட்டுக்கு வாட் இஸ் ரியல் எஸ்டேட்? ஆக்சுவலி இது வந்து ராயல் எஸ்டேட், இது அதோட மீனிங். முன்னாடி காலத்தில் மன்னர்கள் வந்து அவங்களுக்கு சொந்தமான நிலத்துகளை ராயல் எஸ்டேட்டு அப்படின்னு அழைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது காலப்போக்கில் மருவி ரியல் எஸ்டேட் அப்படிங்கக்கூடிய வார்த்தையாக இது மருவி இருக்குது. இந்த ராயல் எஸ்டேட் அப்படின்னா ஒரு மன்னருக்கு ஆட்சிக்கு உட்பட்ட ஏரியா, அதற்குட்பட்ட அதிகாரங்கள், இவர் ஆட்சி செலுத்தும் விதம், இதுக்கு இவர் தான் முழு அத்தாரிட்டி அப்படிங்கிறது தான் ராயல் எஸ்டேட்டாக இருந்தது. இந்த ராயல் எஸ்டேட்டு இப்போ ரியல் எஸ்டேட் கன்வெர்ட் ஆகிட்டு அது வந்து எல்லாமே மாறிடுச்சு.
இதான் ஆக்சுவலி நான் படித்த வரைக்கும் ரியல் எஸ்டேட்னு பேர் வந்ததுக்கான காரணம். இது வந்து லத்தீன் மொழியிலேருந்து வந்தது. அந்த கலாச்சாரம் தான் வந்து ராயல் ஃபேமிலி, அவங்களுக்கு சொந்தமான இடம். இப்போ நம்ம ஜமீன்தார் பரம்பரைங்கிறோம் இல்லையா, அது மாதிரி அந்த ராயல் ஃபேமிலிக்கு உள்ள எஸ்டேட்னா கட்டுப்பாட்டு ஏரியா, அவங்களுக்கு கட்டுப்பட்ட ஏரியா தான் அது. இப்போ அது காலப்போக்கில் மருவி ராயல் எஸ்டேட் வந்து ரியல் எஸ்டேட்டாக மாறி இருக்குது. ரியல் அப்படிங்கிறது ஒரு உறுதித்தன்மையை குறிக்கிற ஒரு சொல். இது இப்போ ஒரு பத்திரம் முடிச்சுட்டு அது ஏன் உனக்கு என்ன பட்டாவை போட்டிருக்குன்னு கேட்பாங்க இல்லையா, உன் பேர்லேயே பட்டா இருக்குன்னு கேட்பாங்க இல்லையா, அதெல்லாம் உறுதித்தன்மையை உறுதி செய்கிறது. அதனால தான் ரியல் எஸ்டேட்னு அதுக்கு பேர் வந்தது. ஓகே சார். நீங்கள் என்னதான் அங்கே பிஸ்னஸில் நீங்கள் எவ்வளோ இதாக இருந்தாலும் ரியல் எஸ்டேட்டில் மட்டும் நீங்கள் பயங்கர அந்த ஸ்கில்டாக. இந்த வாழ்க்கையில் எதில் நமக்கு பெரிய குரோத் இருக்குதோ அதை தான் நம்ம விரும்புவோம். இப்போ உங்கள்கிட்ட 3 தொழில் வச்சுருக்கீங்க. அந்த தொழிலில் எது உங்களுக்கு நல்ல லாபம் தருதோ அந்த தொழிலில் நீங்கள் ஆர்வம் அதிகமாக காமிப்பீங்க. எந்த தொழில் லாபம் கம்மியாக இருக்குதோ அந்த தொழிலும் கவனம் செலுத்த மாட்டீங்க. அது மாதிரி எனக்கு வந்து டெல்டா அப்படிங்கிறது ஒரு பிரதான தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்குது. அதை விட பெட்டர் தென் இன்கம் எனக்கு வந்து ரியல் எஸ்டேட்டில் கிடைக்கிறதுனால நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறேன். இதானே உலக இயல்பு. கரெக்ட் சார், கரெக்ட். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் சீரியஸாக அது வந்து சூப்பர் ரிட்டர்ன் சார். நீங்கள் அந்த 50 ரூபாய்க்கு வாங்கி 1500 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது எதிர்பார்க்காத ஒரு ரிட்டர்ன்ஸாக இருந்திருக்கும் உங்களுக்கு அந்த டைமில். அண்டு வந்து ஆஸ் அ யங்ஸ்டராக, ஆஸ் அ ஒரு 20 to 30 ஏஜ்குள்ளே இருக்கிற பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஆர் பண்ணுறதுக்கு ஐடியா வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி சார் அந்த ரியல் எஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதெல்லாம் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது? வாழ்த்துக்கள் தம்பி, ரொம்ப நல்ல கொஸ்டின். மொத்தத்தில் ரியல் எஸ்டேட்னால் கொஞ்சம் பேத்துக்கு பயம் வருது. எடுத்த உடனே ஒரு பயம் வருது. அது மொத போகும்போது அந்த பயம் இருக்கிறது தான். அது தவறுன்னு நான் சொல்லலை, ஆனால் பயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த பயம் கடந்து நீங்கள்லாம் வரணும் அப்படின்னா ரியல் எஸ்டேட்டில் சும்மா ஒரு 6 மாதம் வாக்கிங் பண்ணுங்கள், பேபி வாக்கிங். ஓகே, இதை வந்து நாங்கள் ஹனிமூன் ட்ரிப்புன்னு சொல்லுவோம். ஒரு புதுசாக கல்யாணமான தம்பதி எப்படி ஹனிமூன் ட்ரிப் போவாங்க, அது மாதிரி நீங்கள் எடுத்தோன்னே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போக வேண்டாம். அந்த ரியல் எஸ்டேட் ஆட்களோட கூடயே சுற்றிட்டுருங்க. கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த ரியல் எஸ்டேட் என்னன்னு உங்களுக்கு கொஞ்சம் புரிய வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் பூஸ்டப் ஆகும். எடுத்தோன்னே எங்களை வேறு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னாங்க. கொஞ்சம் லேண்ட் பேங்கிங்னு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. எடுத்தோன்னே அவசரப்பட தேவையில்லை. இல்லை வேணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ முட்டாள்தனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட ரியல் எஸ்டேட்டில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் புத்திசாலித்தனமானது தான். ஆனால் ஒரு கண்டிஷன், கடை வாங்கி ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. உங்கள் சொந்த பணத்தை வச்சு தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அப்படிங்கிற இடத்துல போகணும். இதே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் கடை வாங்கலாம். அதுவும் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னா 70% உங்கள்கிட்ட ஓன் ஃபண்ட் இருக்கணும். தேவைப்பட்டால் 30% கடை வாங்கலாம். இல்லை அதுக்கு ஒரு பார்ட்னர் சேர்த்துக்கணும். இதுதான் புத்திசாலித்தனமே ஒழிய நீங்கள் வந்து 90% கடை வாங்கி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா இதை போல் முட்டாள்தனம் வேறு எதுவும் கிடையாது. வட்டியோட வளர்ச்சிக்கும் இந்த ரியல் எஸ்டேட்டோட வளர்ச்சிக்கும் சம்மந்தம் இல்லாமல் போகும். அதனால் வந்து கடை வாங்கி ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கையில் மிச்சம் இருக்க பணத்தை வச்சு, லாப பணத்தை வச்சு, அல்லது ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் வருது, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணலாம். லாபத்தை வச்சு ரியல் எஸ்டேட் பண்ணலாம், கடை வாங்கி ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து இடத்த எப்படி தேர்வு பண்ணுறதுங்க ரொம்ப முக்கியமான விஷயம். வளர்ந்து வரும் நகரங்கள், நகரத்தை ஒட்டிய பகுதிகள், அந்த மாதிரி நீங்கள் ஏரியாவில் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் காத்துக்கிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி லெவலுக்கு ஒரு 500 rupees, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. ஏன் நான் ஸ்கொயர் ஃபீட்னு சொல்கிறேன், திண்டுக்கல்ல வந்து ஸ்கொயர் ஃபீட்டு தான் கணக்கு. மற்ற ஊர்களில் வந்து சென்ட் கணக்கில் வைப்பாங்க. திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட்டு தான். அதனால நான் ஸ்கொயர் ஃபீட்னு சொல்கிறேன். உங்கள் ஏரியாவில் என்ன நிலவரம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி அமைச்சுக்கோங்க. திண்டுக்கல் ஸ்கொயர் ஃபீட்டில் இன்றைக்கி ஒரு 500 ரூபா முதலீடு பண்ணிங்கன்னா அடுத்து வரக்கூடிய 3 வருஷத்துலேருந்து 4 வருஷத்துக்குள்ளே, அது எப்படி 5 வருஷத்துக்குள்ளே இந்த 500 ரூபா 1000 ரூபாயாக மாறணும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா ரொம்ப பெட்டர். நான் சொல்கிறது மினிமம் 1 மடங்கு. ஆனால் கண்டிப்பாக 5 வருஷத்தில் 500 rupeesக்கு வாங்கியிருக்க இடம் குறைஞ்சபட்சம் 1500 rupees போயிருக்கும். நான் குறைஞ்சபட்சம் உத்தரவாதத்துக்காண்டி சொல்கிறேன் இந்த விஷயம். இதை நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை.
ஒரு கம்பெனி கட்டினீங்கன்னா வேலை பார்க்கணும், அங்கே ஆட்களை மேனேஜ் பண்ணணும், ரா மெட்டீரியல் வாங்கணும், ஃபார்முலா தெரியணும், பேக்கேஜிங் அடிக்கணும், பிராண்டிங் பண்ணணும், பிராண்டிங்கை பொசிஷனிங் பண்ணணும், மார்க்கெட்டிங் ஆள் போடணும், உங்கள் ப்ராடக்ட்டை சந்தைப்படுத்தணும். அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுங்க, தொழிலில் எடுங்க, தப்பு இல்லை. ஆனால் ரியல் எஸ்டேட்டில் அந்த மாதிரி ரிஸ்க் இல்லைன்னு தான் சொல்ல வர்றேன். ரியல் எஸ்டேட் அந்த ரிஸ்க்கே கிடையாது. வாங்கி பத்திரத்தை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டில் வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். ஆனால் அதில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இது குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இடம் எங்கே அமைஞ்சிருக்குது, எந்த பகுதியில் அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த பகுதி அடுத்த ஒரு 5 வருஷத்தில் எப்படி க்ரோத் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதேமாதிரி சாலை போக்குவரத்து, அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ப்ராப்பர் ரோடு இருக்குதா, அல்ல கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா, டிடிசிபி அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா, இந்த மாதிரி வீட்டு மனையாவது அங்கீகரிக்கப்பட்டிருக்குதா, அல்லது ஏக்கர்ஸாக வாங்கினா ஏக்கர்ஸுக்கு பாதை சரியாக இருக்குதா, அதுக்கு வில்லங்கச்சாட்டு சரியாக இருக்குதா, அந்த பாக வசதிலாம் சரியாக முடிச்சிருக்காங்களா, அதில் யாரானு விடுபட்டு போயிருக்காங்களா. பாகப்பிரிவினை பண்ணும்போது நிறைய இடர்பாடுகள் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு முன்னாடி காலகட்டத்தில் யாரோ குடும்பத்துலேருந்து ஒருத்தர் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 அண்ணன் தம்பி இருப்பாங்க, ஒரு 2 அக்கா தங்கச்சி இருப்பாங்க. அதில் ஒரு அக்கா தங்கச்சி என்ன லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஏதோ போயிடுவாங்க. இதனால் இவங்க என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை அவன் வந்து இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான், என் குடும்பத்து ஆளே இல்லை, நான் தண்ணி ஊற்றி விட்டுட்டேன், தண்ணி தெளித்து விட்டுட்டேன், குடும்பத்து ஆளே இல்லை அப்படின்னு பொது சபையில் பேசுவாங்க. ஆனால் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பெண் வாரிசையும் சேர்த்து தான் அவங்க பாகப்பிரிவினை பண்ணியிருக்கணும். ஒருவேளை அந்த பாகப்பிரிவினை அந்த பெண் வாரிசுகள் வராட்டி அந்த இடத்த நீங்கள் வாங்கினீங்கன்னா, பின்னேற்பட்ட அந்த பெண்ணோட அந்த அந்த வாரிசுக்கோ அல்லது அந்த வாரிசுகளின் வாரிசுக்கோ இந்த நிலத்தில் உரிமை கொண்டாட முழு உரிமை உண்டு. ஒருவேளை நீங்கள் வாங்கும்போது நிலத்தோட மதிப்பு கம்மியாக இருக்கலாம், ஒரு 50,000 1 லட்சமாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி அது வந்து 1 கோடி 2 கோடியாக மாறி இருக்கும். இப்போ அவங்களோட பங்களிப்பு பார்த்தா பெருசாக இருக்கும். அவங்க உள்ள கான்ட்ரிபியூஷனுக்கு அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரி லீகலாக இந்த விஷயங்களை பூரா பார்த்து வாங்குறது தான் ரொம்ப புத்திசாலித்தனமான முதலீடு. ஏதோ இடத்த காமிச்சாங்க, போய் காசை கொடுத்து பத்திரம் முடித்தோம் அப்படின்னா மட்டும் ஆகாது. சட்டங்களையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களை மதித்து நம்ம கரெக்டாக சர்ச் பண்ணி வாங்கினா மட்டும்தான் அந்த ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு சரியானதாக இருக்கும், பொருத்தமானதாக இருக்கும். இல்லாட்டி பிம்பிளிக்கா பிலாப்பி தான், போட்ட காசு சுவாகா. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் ரியல் எஸ்டேட்டை பார்க்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய இடங்களில் என்னென்ன மாதிரி ப்ராப்ளங்கள் வரும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக வந்து பஞ்சமி நிலங்கள். பஞ்சமி நிலம்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அது 1880 அந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த பிரிட்டிஷ்காரங்க இருக்கும்போது போட்ட ஆர்டரு. இப்போ கூட அசுரன் படத்தில் அந்த பஞ்சமி நிலத்தை பற்றி நீங்கள் கேள்விப்படலாம். அந்த மாதிரி பஞ்சமி நிலம் இருக்கக்கூடாது. அது மாதிரி நீர்வழி தடங்கள் இருக்கக்கூடாது. அதாவது தண்ணி போக்குவரத்துக்கு ஒரு எஃப்எம்பியில் ஒதுக்கியிருப்பாங்க, அந்த வழித்தடங்கள் இருக்கக்கூடாது. ஒக்போர்டு சம்மந்தமான இஸ்லாமியர்கள் சம்மந்தமான அவங்களுக்கு அந்த பள்ளிவாசல் சம்மந்தமான இடங்கள் இருக்கும். அந்த மாதிரி இடங்கள் அது அந்த மாதிரி இடத்த வாங்கக்கூடாது. பூமி தானம்னு ஒன்று இருக்குது. முற்காலத்தில் வந்து நிறையா நிலம் இருந்தவங்க பூமி தானம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பத்திரம் பண்ணவோ பத்திரம் போட்டு கொடுக்கக்கூடாது. அதையும் மீறி ஏதாச்சும் ஒரு கோல்மால் நடந்திருந்தால் இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் பேக் எண்டில் போய் லீகல் பார்த்துட்டு சரியான நிலத்தை தேர்வு பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஒரு பக்கா இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பராக பண்ணலாம் சார். பட் ஆனால் அதான் சார், இப்போது ரியல் எஸ்டேட்னு சொல்லும்போது எனக்கு சிம்பிளாக சூப்பராக ஒரு ப்ராஃபிட்டபிள் இன்கம் சோர்ஸாக இன்வெஸ்ட்மெண்ட் சோர்ஸாக தான் தெரிஞ்சுது. பட் ஆனால் ரியல் எஸ்டேட் வாங்கும்போது இவ்வளோ இருக்குங்கிறது எனக்கு தெரியாமல். இல்லை, இதை இவ்வளவு இருக்குன்னு இதை பார்த்து பயப்பட தேவையில்லை. இதுக்கு எல்லாமே டிடிசிபி அப்ரூவல் இருக்குது. இந்த அப்ரூவல் இருந்தால் இது எல்லாமே அவங்க சரி பார்த்தா கொடுப்பாங்க. அப்போ அங்கே நீங்கள் ஏமாற தேவையில்லை. அப்போ நீங்கள் மனம் வாங்கும்போதோ இடம் வாங்கும்போதோ இது டிடிசிபி அப்ரூவலாக பார்த்துக்கணும். இதெல்லாம் இருந்தால் டிடிசிபி அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. அதனால் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். அல்லது 2016க்கு முன்னாடி அதை அப்ரூவல் பண்ணி விற்றுருந்தாலும் நீங்கள் வாங்கலாம். இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய விஷயங்கள் அல்ல. ஒரு டிடிசி அப்ரூவல் வாங்கிட்டாங்க, ரெரா வாங்கிட்டாங்க அப்படின்னாலே அது எல்லாமே சரியாக இருக்குன்னு அர்த்தம். குறிப்பிட்ட அளவு ரோடு அகலம் இருக்கணும், குடிநீர் வசதி இருக்கணும், சாலை பாதுகாப்பு இருக்கணும், வடிகால் எல்லாமே இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் இன்றைக்கி ரியல் எஸ்டேட் பண்ண முடியும். சும்மாவெல்லாம் வாங்கி பண்ண முடியாது. அதில் நீங்கள் ஃப்ளாட் வாங்குறதா இருந்தால் நீங்கள் வந்து டிடிசிபி அப்ரூவல் வச்சுருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் நம்பி வாங்கலாம். நீங்கள் ஏக்கரில் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த வில்லங்க சான்றெல்லாம் பார்க்குறது ரொம்ப முக்கியம்.
கரெக்ட். சூப்பர் சார். இப்போ நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, குறிப்பாக பிளாட்டில் வீட்டு மனை வாங்கும்போது கவனிக்க வேண்டியது, எந்த திசையை நோக்கி வீட்டு மனை இருக்குதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு உதாரணத்துக்கு வடக்கும் கிழக்கும் திசையில் இருந்துச்சுன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய பிளாட்டு வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ, அதாவது உங்கள் பிளாட்டுக்கு வடக்கு பக்கத்தில் ரோடு, உங்கள் பிளாட்டுக்கு கிழக்கு பக்கத்தில் ரோடு இருந்துச்சுன்னு சொன்னால், இது வந்து கொஞ்சம் அதிக விலை கொடுத்து நீங்கள் வாங்கலாம். விற்கும்போது அதிக விலைக்கு விற்கலாம். சீக்கிரம் வந்து சேல்ஸ் ஆயிரும். காரணம் என்னென்னா, வாஸ்து பிரகாரம் வீடு கட்டுறதுக்கு இந்த வடக்கும் கிழக்கும் உங்களுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து தெற்கு. அது ஓரளவுக்கு பரவாயில்லை. மேற்கு அப்படிங்கிறது கொஞ்சம் சுலவாக தான் பிளாட்டுக்கு போகும். நீங்கள் வாங்கும்போதும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவும் கிடைக்கும், விற்கும்போதும் கொஞ்சம் கம்மியாக தான் விற்கும். இதனால் திசையும் இதில் ரொம்ப முக்கியமாக ப்ளேம் பண்ணும். அதனால் வடக்கு பார்த்த கிழக்கு பார்த்த பிளாட்டுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து வாங்கலாம். தெற்கு மேற்கு கொஞ்சம் கம்மியான முன்னுரிமை தான் கொடுக்கணும். இல்லை கம்மியான பட்ஜெட்டில் வாங்கினா அதுவும் இருக்கும், அதுவும் வாங்கிக்கலாம். அது வந்து இது ரியல் எஸ்டேட்டில் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதுலேயும் கார்னர் சைட்டாக இருந்தால் ரொம்ப வேல்யூ கூட, வடக்கும் கிழக்குமா இருந்தால் ரொம்ப வேல்யூ கூட, இல்லை கிழக்கும் தெற்குமா இருந்தால் அதுக்கு அடுத்து கொஞ்சம் கம்மியான வேல்யூ, அல்லது வடக்கும் மேற்கும் சில நேரத்தில் இருக்கும். அது 2 பக்கம் ரோடு இருக்கும். அப்போ 2 பக்கம் ரோடும் என்ன காரணம்னா, பக்கத்தில் யாரும் இன்னொருத்தர் வீடு கட்ட மாட்டாங்க. அப்போ அந்த காற்று விண்டு ஃபோர்ஸ்லாம் உங்களுக்கு மறைக்காது. அதனால் ஓப்பன் ஏரியாவும் இருக்கும், வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். அதனால் அந்த திசையை நோக்கி எடுக்கிறது ரொம்ப, கார்னர் சைடு பக்கா இருந்தாலும் ஒரு சைடு வடக்கும் கிழக்கு இருக்கிறது பெட்டர். இது ரொம்ப கவனித்து வாங்க வேண்டிய விஷயம். டைரக்ஷன் கூட ஒரு ரோல் ப்ளே பண்ணுது பாருங்கள் சார். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப முக்கியம். இதில் என்னென்னா, ஒரு இடத்துல வாஸ்து, இன்னொரு இடத்துல நீங்கள் வந்து அக்னி மூலையில் தான் அடுப்பு இருக்கணும், வாயு மூலையில் தான் பாத்ரூம் இருக்கணும், கன்னி மூலையில் தான் பெட்ரூம் இருக்கணும், நார்த் ஈஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கீழ் சம்பளம் அங்கே தான் இருக்கணும், போர் அங்கே தான் போடணும்னு சில எத்திக்ஸ் இருக்குது. அது வந்து வாஸ்து பார்க்கப்படுது, நம்ம மக்களெல்லாம் ரொம்ப நம்பப்படுது. அப்போ இந்த வாஸ்து பிரகாரம் நீங்கள் வீடு கட்டணும்னா உங்களுக்கு சரியான திசை வந்து வடக்கும் கிழக்கும் தான் சரியாக அமையும். இல்லாட்டி அந்த திசை சரியாக உங்களுக்கு இடம் நிறையா வேஸ்ட் ஆகும் வீடு கட்டும் போது. அதனால தான் இந்த பிரச்சனை. புரியுது சார், புரியுது. பட் ஆனால் அந்த வாஸ்துவும் அந்த டைரக்ஷனும் வந்து ஒரு நல்ல ரோல், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ரியல் எஸ்டேட் நீங்கள் பிளாட்டுக்கு வாங்கும்போது குறிப்பாக தான் நீங்கள் பார்த்து வாங்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி லேண்டில் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லேண்டுக்கு பதிலாக இந்த ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஆர் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கி அதை ரெண்ட்டுக்கு விட்டுடலாம், அதுலேருந்து எனக்கு மாதம் எனக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம லேண்ட் வாங்குறது பெஸ்ட்டாக, ஆர் இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஆர் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி ரெண்ட்டில் விட்டு அதுலேருந்து மணி ஜென்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டாக சார்? இல்லை, இதில் வந்து நம்ம 2 விதமாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து கமர்ஷியல் பில்டிங்கை வாங்கி ரெண்டல் விடுறது அப்படிங்கிறது, ஏற்கனவே பில்டிங் கட்டி வச்சுருந்தாங்கன்னா அதை நீங்கள் வாங்கி ரெண்டல் விடுறது ஒரு ரெகுலரான ஒரு இன்கம் கொடுக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கட்டி வாடகைக்கு விடணும்னா ரெண்டல் பர்பஸ்க்கு இன்றைக்கி ஆகாது. காரணம், பேங்க் இன்ட்ரெஸ்ட் கூட உங்களுக்கு ரெண்டலாக கிடைக்காது, அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு. அப்போ நீங்கள் முதலீடு பண்ணும்போது 2 விதமாக யோசிக்கணும். ரெடிமேடாக கட்டி ஒரு பில்டிங்கோட வாடகைக்கு வருது, விலைக்கு வருதுன்னா அந்த பில்டிங்கை வாங்கி அப்படியே நீங்கள் வாடகை வருமானம் வாங்குறது பெட்டர். ஏன்னா பெருசாக ரிஸ்க் இருக்காது. அதுவும் நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வர்ற ரெண்டலுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உங்களுக்கு வந்து ஒரு 50,000 1 லட்சம் வாடகை வருது அப்படின்னா வேஸ்ட்டு. 10 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மினிமம் 10 லட்ச ரூபானாச்சும் வாடகை வரணும். 1% நம்ம கால்குலேட் பண்ணால் கூட. அது இல்லை, அதில் ஒரு 2 லட்சம் தான் வருது, 3 லட்சம் தான் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட்டு தானே. இதை பேங்க்கில் போட்டாலே உங்களுக்கு கிடைக்கும் தானே. ஓகே. ஸோ அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 2 விதமாக பார்க்கணும். ஒன்று அப்ரிசியேஷன் அசெட்டு, இன்னொன்று டிப்ரிசியேஷன் அசெட்டு. இப்போ அப்ரிசியேஷன் அசெட் என்ன, டிப்ரிசியேஷனை பார்த்துருவோம், அப்போ தான் அப்ரிசியேஷன் புரியும். இப்போ டிப்ரிசியேஷன் அசெட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு வீடு இருக்குது, அதுக்கு என்ன பார்த்தாலும் நீங்கள் அப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன் பார்த்து வாங்க முடியாது, வாங்கணும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. வீடு வாங்கி வாடகைக்கு விடுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 60 லட்ச ரூபா போட்டு ஒரு வீடு வாங்குறீங்க. அந்த வீட்டை இன்றைக்கி நிலைமைக்கு எவ்வளோக்கு வாடகைக்கு விடலாம்? ஒரு 10,000 12,000, ஒரு 10,000 ரூபா. ஓகேவா? 60 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வீட்டை வாங்கி 10,000 ரூபா வாடகை வாங்கினீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் போட்டாலே உங்களுக்கு வந்து 7% இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா என்னாச்சு? 40,000 ரூபா கிடைக்கும்.
ரூ. 60,00,000க்கு ரூ. 40,000 கிடைக்கும். நீங்க எதுக்கு ரூ. 10,000 வாடகைக்கு விடுறீங்க? ஸோ இது ஃபஸ்ட்டு ராங் கால்குலேஷன். ஓகேங்களா? அதே இது நீங்க இடமா வாங்கி போடுங்க. பிரச்சனை இல்ல. இல்ல எனக்கு பேங்க் மேல நம்பிக்கை இல்ல. நான் வந்து இதில இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன்னு சொன்னா, ஒரு தடவ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருங்க. அத வர்ற வாடகை வருமானத்த நீங்க அனுபவிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதில என்னன்னா, கவர்மெண்ட் அப்பப்போ வரிகள ரொம்ப ஒசத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ லாஸ்ட்டா பார்த்தா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு 150% வந்து அந்த முனிசிபல் டாக்ஸ அதிகப்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்க ஏற்கனவே வந்து ஒரு ரூ. 1000 கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப ரூ. 2,500 கட்டணும். இத குப்பை அள்ளுறது காசு, ரோட்ட மேனேஜ் பண்றதுக்கு வரி, முனிசிபாலிட்டி வரி, அந்த வரி, இந்த வரி நெறையா வரி கட்டிட்டு, உங்களுக்கு இது வந்து அசட் தேஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு வீடு கட்டுறோம்னா, அது வருஷம் நீங்க மெயின்டெயின் பண்ணணும். ஒருத்தர் குடியிருப்பாங்க, போயிருவாங்க. திருப்பி அடுத்த ஒரு டெனண்ட்ட நீங்க கொண்டு வரணும். அவங்கள்ட்ட நீங்க பார்கெனிங் பண்ணணும். இந்த மாரி நெறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. நான் தப்புன்னு சொல்லல. ஆனா கம்பேர் பண்ணி பார்க்க சொல்றேன். இதே விஷயத்த நீங்க ஒரு லேண்ட்ல பண்ணியிருந்தீங்கன்னா, எதுவுமே பார்க்க தேவையில்ல. நீங்க ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா போய் டூ வீலர்ல போய் சுத்தி பார்த்துட்டு, வந்துகிட்டு இருந்தா போதும். அது ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்திருக்கும். இது யாரு பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 60 வயசு ஆயிருச்சு ஒரு முதியவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் கஷ்டம் அப்படிங்கும்போது, அவங்க ஒரு வீட்ட வாங்கி வாடகைக்கு விடலாம். இல்ல என்னால வேற இதெல்லாம் வெளிலலாம் போ முடியாது. எனக்கு வந்து அந்த மாரிலாம் பழக்கம் இல்ல. அந்த மாரி ஒரு சொஃபிஸ்டிகேட்டடா இருக்குன்னு நெனைக்கிறவங்க, இந்த மாரி வீட்ட வாங்கி வாடகைக்கு இருக்கிற காசுல வீட்ட வாங்கி வாடகைக்கு விடுறதோ, அல்லது கமர்ஷியல் பில்டிங் வாடகைக்கு விடுறதோ இருக்கலாம். கமர்ஷியல் பில்டிங் காம்ப்ளெக்ஸ் வாடகைக்கு விட நல்ல வருமானம். காரணம் என்னன்னா, ஒரு 10க்கு 16 கடையவே நீங்க ரூ. 10,000க்கு விடலாம். 160 ஸ்கொயர் ஃபீட்டையே நீங்க 10,000, 15,000க்கு வாடகைக்கு விடலாம். நான் சொல்றது கொஞ்சம் அவுட்டர்ல இருந்தா. அது எங்க இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி முக்கியத்துவம் இருக்கும். அதே நேரத்தில ஒரு 1,500 ஸ்கொயர் ஃபீட் வீட்ட கட்டியும் அந்த ரூ. 10,000க்கு தான் வாடகைக்கு விடுறீங்க. அப்ப அது எப்படி சரியாகும்? அப்ப வந்து அதெல்லாம் டிப்ரிசியேஷன் தேய்மானம் ஆகக்கூடிய விஷயங்கள். அப்ரிசியேஷன் அப்படின்னா, நான் சொல்றது எம்ப்டி லேண்ட். எம்ப்டி லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. 100% அது பக்காவா அது அப்ரிசியேஷன்ல இருக்கும். இப்ப அப்ரிசியேஷன், டிப்ரிசியேஷனுக்கு என்ன நம்ம ஒரு உதாரணம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு வாங்குறோம். 4 வருஷம் கழிச்சு விக்கிறோம். வாங்குன விலைய விட அதிகமா வித்தா அப்ரிசியேஷன். இன்னைக்கு வாங்குன விலைய விட 4 வருஷம் கழிச்சு கம்மியா வித்தா அது டிப்ரிசியேஷன். புரிதலுக்காண்டி சொல்றேன். ஒரு கார ரூ. 20,00,000 வாங்குறீங்க. ஓகேவா? 4 வருஷம் கழிச்சு அந்த கார் எவ்வளோக்கு விக்கும்? 15 ஆர் 14 ஆர் ஒரு 14, 15 லட்சத்துக்கு வச்சுக்கங்க. அப்ப கம்மியாயிருது. இது டிப்ரிசியேஷன். இப்ப நான் அப்ரிசியேஷன் சொல்றேன். நீங்க ஒரு ரூ. 10,00,000 தங்கம் வாங்குறீங்க. இன்னும் 4 வருஷம் கழிச்சு எவ்வளோக்கு போகும்? சார் பட் ஆனா நகையா இல்ல தங்கமா சார்? தங்கம் மீன்ஸ் கோல்டு காயின்ஸ் அல்லது டிஜிட்டல் கோல்டு, கவர்மெண்ட்ல கூட டிஜிட்டல் கோல்டு அந்த மாரி எதுனாலும் சரி. ஆபரண தங்கத்த நான் சொல்லல. ஆபரண தங்கம் நீங்க வாங்குறது அணியறது வேணா போட்டுக்கலாம், பகுமானத்துக்கு வேணா போட்டுக்கலாம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்டா அத கருத முடியாது. காரணம் என்னன்னா, வாங்கும்போதே செய்கூலி 15% சேதாரம் அப்படிலாம் போடுவாங்க. செய்கூலி சேதாரம்லாம் போட்டு ஏறக்குறைய 20%க்கு மேல உங்களுக்கு அது அப்பயே விலை கூடி போயிரும். இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி. இது எல்லாமே இருக்குது. இத திருப்பி கொண்டு போய் நீங்க விக்கும்போது, அதில வந்து மச்சம் பார்ப்பாங்க. 916 கேடிஎம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதில அரக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. அதில உருக்கும்போது வரக்கூடிய கழிவுகள் பார்ப்பாங்க. இப்போ வாங்கும்போது 20% ஹை, விக்கும்போது 20% லோ. அப்போ மொத்தமா பார்த்தீங்கன்னா 40% லாஸ். 40% லாஸ் ஆயிரும். இதனால இப்படி வாங்கக்கூடாது. நகை வேணும்னா நீங்க வாங்கிக்கங்க. அத வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா கருதாதீங்க. ஒரு சேஃபர் ஜோன்ல ஒரு செக்யூர்காண்டி வச்சுக்கிறீங்க. அது குறிப்பிட்ட வளர்ச்சிய பார்க்க முடியாது. நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கான பக்காவான இடம் கவர்மெண்டோட டிஜிட்டல் கோல்டு. டிஜிட்டல் கோல்டுல செய்கூலி சேதாரம் கிடையாது. இன்னைக்கு வாங்குற விலைக்கு அப்படியே உங்க பேர்ல வச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு விக்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு கிராம் வந்து ரூ. 8,000 விக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு ரூ. 14,000 விக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ரூ. 14,000 ரேட்டுக்கு நீங்க வித்துட்டு உடனே காசு எடுக்கலாம். இதுதான் டிஜிட்டல் கோல்டோடது. இதுக்கு ஒரு டிமேட் அக்கவுண்ட் வேணும். டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி உங்க பேர்ல டிஜிட்டல் கோல்டு நீங்க வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி கோல்டு காயின்ஸா வாங்கி வச்சுக்கலாம். கோல்டு காயின்ஸுக்கு செய்கூலியோ, சேதாரமோ, உருக்கு கூலியோ, மச்சம் பார்க்குற வேலையோ இருக்காது. இருக்கும் லிட்டில் பிட். ஒரு 2%, 3% அப்படித்தான் இருக்கும்.
நேரம் ஒரு மினி கிளாஸே எடுத்தீங்க ரியல் எஸ்டேட்டை பற்றி. ஓகே. அதுக்கப்புறம் கோல்டை பற்றி நம்ம லைட்டாக டிஸ்கஸ் பண்ணோம். பட் ஆனால் வந்து எங்கள் ஃபேமிலியிலலாம் எப்படின்னா, எங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸில் இந்த காசு சேர்த்து வைக்கணும், கோல்டு வாங்கணும். காசு சேர்த்து வைக்கணும், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏதாவது நகை வாங்கி வைக்கணும். நகையில் போடுறது எப்பவுமே போகாது அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ அந்த கோல்டில் வந்து உங்களோட லைஃப்பில் கோல்டு வந்து ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளே பண்ணியிருக்கா சார்? அதாம்மா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் என்றைக்குமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேபி அதை வந்து நீங்கள் ஆபரண தங்கமாக வாங்கும்போது செய்கூலி சேதாரம், திருப்பி அதே நகைகளை விற்கும்போது கொஞ்சம் அந்த மச்சம் பார்ப்பாங்க, 916 கேடிஎம் பார்ப்பாங்க. தென் உருக்கும்போது இழக்கக்கூடிய அந்த எடை இழப்பு அந்த கிராம்ஸுக்கு இவ்வளோன்னு இருக்கும். அது மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 30-35% வந்து ஆபரண தங்கமாக எடுத்து விற்கும்போது லாஸ் ஏற்படும். அதே இது வந்து நீங்கள் டிஜிட்டல் கோல்டாவோ அல்லது 24 கேரட் காயின்ஸாவோ நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே சார், ஓகே சார். அதனால் இப்போ தங்கத்தில் முதலீடு நல்ல புத்திசாலித்தனமானது தான். அதை செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் தங்கம் வாங்கி விற்கிறதுங்கிறது உங்களுக்கு லாபகரமாக அமையும். புரியுதுங்க சார். அதனால நம்ம டிஜிட்டல் கோல்டு ஆர் இந்த கோல்டு பார் ஆர் கோல்டு காயின்ஸ். கோல்டு காயின்ஸ் ஓகே. பெரிய லெவலில் இருந்தால் உங்களுக்கு இன்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் கோல்டு பார் வாங்குறத பற்றி யோசிக்கலாம். அதை நிதி ஆலோசகர்களை ஆலோசிச்சுக்கிட்டு நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்ல முதலீடு தான் இது. கவர்மெண்ட்லேயே நிறையா பாலிசிகள் இருக்குது. கோல்டு பாலிசி, டிஜிட்டல் கோல்டும்பாங்க. ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பண்ணினீங்கன்னா இன்றைக்கி இருக்க நிலவரத்துக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரேட்டுக்கு. இன்னும் 4 வருஷம் கழித்து விற்கிறீங்கன்னா அந்த ரேட்டுக்கு அன்றைக்கி என்ன ரேட்டு வருதோ அதுக்கு புக் பண்ணிக்கலாம். இதில் வந்து செய்கூலி சேதாரம் கவர் ஆகாது. நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார், சூப்பர் சார், செம்மையாக சொன்னீங்க. பட் ஆனால் எங்களோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டுனாலே அந்த நகை வாங்கி நம்மளே ஆடம்பரிச்சிக்கிறது அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் த மைண்ட் செட்டாகவும் இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ நீங்கள் சொன்னதுனால அந்த டிஜிட்டல் கோல்டுங்கிறத ஒரு எல்லோரும் கன்சிடர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். தங்கம் வேறு, ஆபரண தங்கம் வேறு. கரெக்ட். அது ரெண்டுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா லாபகரமாக கொண்டு போகலாம். நகை தான் உங்களுக்கு போட ஆசைன்னா வாங்க தப்பு இல்லை. நகையை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு சேமிப்பாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு பிரேக் ஈவன் தான் வந்துடும். அதுக்கப்புறம் தான் அது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறும். அதனால் செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் சார் இப்போது லேண்டு இருக்குது, அட் த சேம் டைம் கோல்டும் இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது வந்து பெஸ்ட்டாக நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து எது உங்களுக்கு அதிகமாக உதவி இருக்குது? அதாவது இதை வந்து நான் வந்து லேண்ட் பேங்கிங் அண்டு கோல்டு பேங்கிங் இந்த மாதிரி 2 விதமாக சொல்லுவேன். இந்த லேண்ட் பேங்கிங்கில் என்னென்னா நினச்ச உடனே காசாக மாற்ற முடியாது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமோ சில வாரமோ சில மாதமோ ஆகலாம். ஆனால் அந்த கோல்டு பேங்கிங் அப்படிங்கிறது குறிப்பாக டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் விற்றுட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை எடுத்துடலாம் டிஜிட்டல் கோல்டுங்கும்போது. அதே ஃபிசிக்கல் கோல்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் இந்த மாதிரி நீங்கள் கடைகளை கொடுத்து அதை மாற்றிக்க முடியும். இதுதான் 2ல் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் கோல்டு வந்து ஈஸியாக உங்கள்கிட்ட கரைஞ்சிடும். சீக்கிரம் உங்களுக்கு அதை லிக்விடாக மாற்றக்கூடிய தன்மை இருக்கிறதுனால உங்கள் செலவுக்கு எடுத்தோடனே போய் அதை தான் கை வைக்கிற மாதிரி உங்களுக்கு அவசர தேவைக்கு. ஆனால் லேண்ட் பேங்கிங் அப்படி பண்ண முடியாது. அது விற்கணும்னா நல்ல தடவை யோசிக்கணும், 10 பேர்கிட்ட சொல்லணும், அதுக்கப்புறம் அதை விற்கணும், மார்க்கெட் நிலவரம் மீன்ஸ் விலை பேசுகிறது, இப்படி கொஞ்சம் ப்ராசஸ் இழுக்கும். இந்த ப்ராசஸ் இழுக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு மைண்டு மாறிடும், உங்கள் தேவை முடிஞ்சு போயிடும். அதனால் லாங் ஸ்டாண்டிங் நிற்கிறது வந்துட்டு லேண்டு. உடனே காசாக மாற்றணும்னா அது கோல்டு. நீங்கள் நினச்சோன்னே அதை லிக்விடாக மாற்றிக்கலாம். அது ரெண்டுமே பெஸ்ட்டு தான். பட் உடனடி தேவைக்கு நீங்கள் வந்து கோல்டை பிளான் பண்ணலாம். லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்ல ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து லேண்டை நீங்கள் நம்பலாம். ஓகே சார். ஏன் சார் அதே மாதிரி கோல்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கோல்டு வந்து உங்கள் லைஃப்க்கு அட் த சேம் டைம் எல்லாத்த லைஃப்லேயும் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. அட் த சேம் டைம் வந்து கோல்டு வாங்க முடியாதவங்க, அதாவது மிடில் கிளாஸுக்கு அப்பர் மிடில் கிளாஸ்லாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஆர் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆர் அதுக்கும் எளிமையான மக்கள் வந்து எதில் சார் இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஓகே, உங்கள் கொஸ்டின் புரிஞ்சுன்னா இப்படி எடுத்துக்கிறேன். வசதி இருக்கவங்க கோல்டுலையும் லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. வசதி இல்லாதவங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வேறு ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட பணம் காசு அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் லேண்டில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கடுத்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து சில லட்சங்கள் தேவை.
அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். 1 கிராம் தங்க நெருக்கி இன்றைக்கி மதிப்பு ஒரு ரூ. 8,000 8,500 அந்த மாதிரி இருக்குது. 22 கேரட்டு. 24 கேரட்டை பொறுத்த வரைக்கும் நெருக்கி ஒரு ரூ. 10,000 நியர் அபவுட் இருக்குது. ஒரு 10 கிராம் வாங்கினா கூட ரூ. 1,00,000 அப்படிங்கக்கூடிய ஒரு மதிப்பு இருக்குது. இதுக்கு பணம் உங்கள்கிட்ட தாராளமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து லேண்ட் பேங்க்கையும் கோல்டு பேங்க்கையும் நீங்கள் நம்பலாம். இதுக்கு அடுத்தபடியாக இல்லை சார் என்கிட்ட ஒரு ₹5,000 தான் இருக்குது, அதை போய் நான் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு வந்து சில்வர் காயின்ஸ் நீங்கள் வாங்கலாம். அதாவது வெள்ளி நாணயங்கள். உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு கிராம் மேபி என்ன ஒரு ₹100 ₹110 அந்த மாதிரி இன்றைக்கி நிலைமைக்கு இருக்கும். மேபி ₹10 கூடலாம் குறையலாம். அந்த மாதிரி ஒரு ₹5,000 இருக்குன்னா ஒரு 50 கிராம் வாங்கி வச்சுட்டிங்கன்னா, இப்படி சேர்ந்துக்கிட்டே வரும்போது ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேஜில் அதுவும் வளர்ந்துக்கிட்டே தான் வரும். ஆனால் கோல்டு அளவுக்கு பெருசாக growth இருக்காது. ஆனால் growth இருக்கும். இது இந்த நிலைமையிலேருந்து கீழே போகாது. அதனால் நீங்கள் சில்வர் காயின்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேஜ் ஏறினதுக்கப்புறம் இந்த சில்வர் காயின்ஸை மாற்றிட்டு நீங்கள் கோல்டு காயின்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். அந்த கோல்டு காயின்ஸை கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லேண்ட் பேங்காக கன்வெர்ட் பண்ணலாம். இதுதான் புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் பெருசோ சின்னதோ சேமிக்கிற பழக்கத்தை நீங்கள் கற்றுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் சில நேரம் உங்களுக்கு ஒரு பயம் வருது, ஒரு அதிருப்தி வருது, எதையோ நினச்சி நீங்கள் பயப்படுறீ அப்படின்னு கேட்டால் அது வேறு ஒன்றுமே இல்லை. உங்களோட சேமிப்புனால தான் இந்த பயம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் கவலை அப்படிங்கக்கூடிய விஷயமும் வாழ்க்கையில் வருது. இந்த சேமிப்பு மட்டும் நீங்கள் நல்லபடியாக பழகிட்டீங்கன்னா இந்த உங்கள் லைஃப்பில் பயமும் இருக்காது, கவலையும் இருக்காது. பயம் இருக்காது அப்படின்னா நான் சொல்கிறது பொருளாதார சம்பந்தமான பயங்கள். நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு சப்போர்ட்டிங் இருக்குது, ஒரு ஹோல்டிங் இருக்குது. இந்த ஹோல்டிங்கை வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ இன்றைக்கி மனிதனோட வாழ்க்கையில் 80% முடிவு பண்ணுறது இந்த ஹோல்டிங் தான். இந்த சேமிப்பு பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்னைக்கு அவசரம்னாலும் இதை லிக்விட் பண்ணலாம். ஒரு பொருள் நம்பி நம்ம யாரையும் போய் கையை கட்டி கடன் கேட்க தேவையில்லை. உங்கள்கிட்ட பொருள் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் அது ஒரு பொண்ணோட திருமண செலவாக இருக்கலாம், படிப்பு செலவாக இருக்கலாம், அல்லது அவசர கால தேவை ஆஸ்பத்திரிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு காணக்கூடிய செலவாக இருக்கலாம். இப்படி எதுவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு பணம் தேவைன்னா அது உங்களோட சேமிப்பு தான் உங்களுக்கு கை கொடுக்கும். சேமிப்பு இல்லாதவங்க தான் வந்து கடன் வாங்குறது, அதுக்கு போய் வட்டி கட்டுறது அப்படிங்கிற பழக்கத்தில் ஈடுபடுறவங்க. ஸோ மொத்த வாழ்க்கையோட அந்த கவலையும் பயமும் சேமிப்பு இல்லாதனால தான் அப்படிங்கிறது தான் என்னோட வியூ பாயிண்டில் நான் சொல்ல வர்றது. சூப்பர் சார், சூப்பர் சார். பட் ஆனால் உண்மையாகவே வந்து நீங்கள் சொன்ன அந்த விஷயம் வந்து சில்வர் காயினை வாங்கி அதுக்கப்புறம் கோல்டு காயினை கன்வெர்ட் பண்ணுங்கள். கன்வெர்ட் பண்ணிட்டு அதை விடாமல் லேண்டில் போடுங்க. ஸோ இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணாலே வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சேவிங்ஸையும் மக்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு ஹேபிட்டாக மாற்றுற வரைக்கும் இது உங்களுக்கு கஷ்டம். ஒரு ஹேபிட்டாக மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸி. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எடுத்தோன்னே வந்து லட்சக்கணக்கில் தான் சேமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சில ஆயிரங்கள் சேமித்தாலே சேமிப்பு தான். சில ஆயிரங்கள் சில லட்சங்களாக மாறும், சில லட்சங்கள் சில கோடிகளாக மாறும். இந்த மாதிரி தான் நம்மளோட சேமிப்பு பெருக்கணுமே தவிர ஒரே நாளில் எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் ஒரு நாளும் கதைக்காகாது. அது சேமிப்பு பழக்கத்தை உண்டியல் போகிறதுலேருந்து நம்ம கலாச்சாரத்தில் சின்ன பிள்ளைலேருந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ₹100 செலவு கொடுத்தா அதில் ஒரு ₹50 செலவு பண்ணிவிட்டு ₹50 சேமிக்கிற பழக்கம் யாருக்கு இருக்குதோ இவங்க பின்னாட்களில் காசை பற்றி கவலைப்பட தேவையில்லை, பணத்தை பற்றி அவங்க கவலைப்பட தேவையில்லை. என்றைக்கு உதாரணமாக செலவழிக்கிறாங்களோ அன்றைக்கி பின்னாடி ஒரு நாளைக்கு அவங்க ஒரு பெரிய சிரமப்பட போகிறாங்க. எப்பயுமே வந்து அந்த சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அது அடிப்படை கோட்பாடு. அது இருந்தால் தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லாட்டி திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு செலவுக்கு உங்களால் சமாளிக்க முடியாது. அப்போ நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் பலகீனமாக எண்ண தோணும். அப்புறம் கவலை பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு மனுஷனுக்கு வந்து இருக்கக்கூடாத 3 விஷயங்கள்னு நான் சில குறிப்பிடுவேன். அதில் முதல் விஷயம் கடன். இந்த 3 விஷயம் இல்லாத மனுஷன் வாழ்க்கையில் சந்தோஷமான மனுஷன். முதல் விஷயம் வந்து கடன், 2வது விஷயம் வந்து பகை, 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நோய். கடன், பகை, நோய் இந்த 3 யாருக்கு இல்லையோ அவன்தான் உண்மையிலே செழிப்பான ஆரோக்கியமான ஹெல்த்தியான மனுஷன், சந்தோஷமான மனுஷன். இதில் என்னென்னா ஏன் கடனை வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த கடை வந்தாலே கடன் சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கல் இருக்கும்போது உங்களுக்கு பகை வந்துடும்.
இந்த கடனும் பகையும் ஒன்று சேர்ந்துச்சுன்னு சொன்னால் 3வதுக்கு நோய் வந்துடும். அதனால தான் கடன், பகை, நோய் இது 3 இல்லாமல் யார் ஒருத்தர் வாழ்கிறாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை இங்கே வாழ்கிறாங்கங்கிறது என்னோட அடிப்படை புரிதல். இதைத்தான் நான் என்னோட மீன்ஸ் என்கிட்ட சேர்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கொலிக்காக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த 3 விஷயத்தை பார்த்துக்கங்கன்னு தான் சொல்லுவேன். உங்கள் லைஃப்லேயும் அதை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கடன், பகை, நோய் இல்லாத வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை. கரெக்ட் சார். ஏன்னா மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு சொல்லும்போதே இது 3மே இருந்தான்னா அது மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும். இன்கேஸ் இது 3 இல்லைன்னா அவனுக்கு ஹாப்பினஸே வந்து இருக்கு. கண்டிப்பாக அவங்க வந்து சந்தோஷத்தை பற்றி யோசிக்கவே முடியாது. அப்போ மனுஷன் ஹாப்பியாக இருக்கணும்னு சொன்னால் இந்த 3 விஷயத்தையும் சரியாக இருக்கணும். இதுக்கு ஆப்போசிட்டாக பார்க்கணும். அப்படியே இப்போ கடன் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் முதல் வச்சுருக்கணும், அப்போ சேமிப்பு இருக்கணும். பகை இருக்கக்கூடாதுன்னா நட்பு பாராட்டணும், நட்புகளையும் உறவுகளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். நோய் இருக்கக்கூடாதுன்னா கண்டதையும் திங்கக்கூடாது, கரெக்டாக உடற்பயிற்சி பண்ணணும். இது எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் தான் இருக்கும். எவ்வளோ சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டிங்க சார். ஆனால் ஒரு மனுஷனோட ஹாப்பினஸ்ஸை நல்லா ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தான் சில விஷயங்களை நம்ம எடுத்து பண்ணும்போது தான் அந்த வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு வர முடியும். வெறும் கல்வி அறிவுங்கிறது ஒரு பள்ளி படிப்பை கூட தாண்டாத நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வரேன்னா எனக்குள்ள நான் வச்சுக்கிட்ட சில டிசிப்ளின்ஸ், ஒரு ஃபினான்ஸியல் டிசிப்ளின்ஸ், ஒரு ஹெல்த் டிசிப்ளின்ஸ், ஒரு ஃபுட் டிசிப்ளின்ஸ், இது எல்லாமே இருந்தால் தான் வந்து நம்ம கரெக்டாக பண்ண முடியும். அதனால் வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறையா பணம் வச்சுருக்கீங்க, ஹெல்த்தியாக இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த பணம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. நல்லா ஹெல்த்தியாக இருக்கிய பணம் இல்லாட்டி ஓகே சம்பாரிச்சுக்கலாம், ஹெல்த் இருக்குது. அதனால் எல்லாமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். கரெக்ட் சூப்பர் சார். Yeah. சார் இப்போ கூட ரீசெண்டாக உங்களோட ரீல் ட்ரெண்ட் ஆச்சு சார். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அதில் வீடு கட்ட வேணாம், வீடு கட்டி வாடகைக்கு விடுறதா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஜஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஸ்கீம் இருக்குது, அந்த ஸ்கீமில் வந்து 9 lakhs ஆர் 15 lakhs சம்திங் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து 6,000 ஆர் 5,000 உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் மந்த்லி அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ அதுக்கு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னு தெரில. பட் ஆனால் நீங்கள் வந்து அந்த ஸ்கீம் கொஞ்சம் இந்த பாட்காஸ்ட்டில் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? ஓகேம்மா. ஆக்சுவலி அந்த வீடியோ வந்து நான் குறிப்பாக வந்து யாருக்கு போட்டேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு 55 வயசு 60 வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கும், ரெண்டாவது அவங்களுக்கு வந்து சில நுணுக்கங்கள் தெரியாது, முதலீட்டை பற்றிய நுணுக்கங்கள் தெரியாது, அந்த மாதிரி நபர்களுக்கு தான் அந்த வீடியோ போட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. அதாவது POMIS அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வட்டி வர்ற மாதிரி மாதம் ஒரு குறிப்பிட்ட வட்டி வர்ற மாதிரி ஒரு ஸ்கீமு. இதை வந்து இந்தியன் கவர்மெண்ட்டே இந்த போஸ்டரில் இதை பண்ணுறாங்க. இது வந்து குறிப்பாக வந்து வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் அல்லது ஃபிசிக்கலாக சில ப்ராப்ளங்கள் அவங்களுக்கு இருக்கும், வெளியில் போகிறது வர்றதில் அந்த மாதிரி இருக்கும். அவங்க ஒரு பர்டிகுலர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பண்ணி முடிச்சிட்ட உடனே அதில் வந்து ரெகுலராக ஒரு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். யங்ஸ்டராக இருந்தால் அவங்க வந்து ஷேர் மார்க்கெட் பண்ணலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம், கோல்டு வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாம், இது எல்லாமே பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கக்கூடிய கேரக்டராக இருந்தால், ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லாத கேரக்டராக இருந்தால் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதை பல ஊடகங்கள் பல மாதிரி பேசியிருந்தாங்க. நான் வந்து லேண்டு வாங்க வேணான்னு சொல்லலை, பில்டிங் கட்டி வாடகைக்கு விடாதீங்க, வீடு கட்டி வாடகைக்கு விடாதுன்னு சொன்னேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டணும்னா இன்றைக்கி ரீசெண்டாக கூட நான் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லேயும் என்னோடய ஃப்ரெண்டுகளாக இருக்கிறாங்க. ஒரு வீடுங்கிறது நான் அப்பார்ட்மெண்ட்டை சொல்ல மாட்டேன், இண்டிவிஜுவல் ஹவுஸை தான் நான் வீடுன்னு சொல்லுவேன். அந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டணும் அப்படின்னா மினிமம் பர் ஸ்கொயர் ஃபீட் ஒரு 1000 rupees கீழே இன்றைக்கி இடம் இல்லை. அப்போது ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 24 லட்சம் ரூபா. கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2500 கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் இன்டீரியர் ஒர்க்கு ஒரு 1000 ரூபா, 3500 2000 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பண்ணினீங்கன்னா 2000 இன்ட்டு 3500 பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் இன்டீரியரும் சேர்த்து. அப்போ வந்து நெருக்கி 3500 வந்துடுது. 2000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணினீங்கன்னா ஏறக்குறைய 70 லட்சம் ரூபா உங்களுக்கு கட்டுமான செலவு மட்டும் நான் சொல்கிறேன். இது இல்லாமல் ஒரு 20 லட்சம் ரூபா உங்கள் லேண்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா. இந்த 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வீடு கட்டி நீங்கள் வந்து வாடகைக்கு விட்டீங்கன்னா மேபி 10,000 15,000 உங்களுக்கு
வாடகையாக கிடைக்கலாம். சரியா? இப்போ நீங்கள் இதில் ஒரு பிளான் பண்ணுங்கள். இந்த 1,00,00,000 ரூபாயில் நீங்கள் வந்து ஒரு 70,00,000 லேண்டை வாங்கி போட்டுருங்க. மீதி 30,00,000 ரூபா இருக்கு இல்லையா? 2 பேர், நீங்களும் உங்கள் மனைவியும் அல்லது நீங்களும் உங்கள் பையனும் 2 பேர்த்து பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் 15,00,000 ரூபா வரைக்கும் அதிகப்படியாக பண்ணலாம். குறைஞ்சபட்சம் 1000 ரூபா பண்ணலாம். அதிகப்படியாக 15,00,000 வரைக்கும் பண்ணலாம். மேபி நீங்கள் 9,00,000 பண்ணுனாலே உங்களுக்கு 5,500 ரூபா ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. 7.4%, 7.4 விழுக்காடு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அப்போ ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் நீங்கள் வாங்கி போட்ட லேண்டும் உங்களுக்கு க்ரோத் ஆகிட்டே இருக்கும். இப்போ சொல்லுங்கள், 1,00,00,000 ரூபா போட்டு நீங்கள் 15,000 ரூபா வீட்டு வாடகை வாங்குறது புத்திசாலித்தனமா? இந்த 1,00,00,000 ரூபாயை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 30,00,000 ரூபாயில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5,500 ஒரு 8,000 16,000 ரூபா கிடைக்கும். 30,00,000 ரூபாயிலே 16,000 இன்கம் கிடச்சி போயிடும். ப்ளஸ் இது இல்லாமல் உங்களுக்கு அந்த லேண்டு வாங்கி போட்டிருக்கீங்க இல்லையா, அது ஒரு பக்கம் க்ரோத் ஆகிட்டே இருக்கும். இப்போ 1,00,00,000 ரூபா போட்டு நீங்கள் வந்து 16,000 15,000 வாடகை வாங்குறது, 1,00,00,000 ரூபா வீடு கட்டி 15,000 வாடகை வாங்குறது புத்திசாலித்தனமா? இல்லை 30,00,000 ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு 15,000 வட்டி வாங்குறது புத்திசாலித்தனமா? 15,000 இன்ட்ரெஸ்ட் வாங்குறது தான் பெஸ்ட்டு. இது இல்லாமல் பேலன்ஸ் உள்ள 70,00,000 ரூபாய்க்கு நீங்கள் பிளாட்டை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அது 5 வருஷத்தில் அது வேறு மாதிரி க்ரோத் ஆகிருக்கும். மேபி நீங்கள் 70,00,000 போட்டிங்கன்னா அது ஒரு 2,00,00,000 ரூபாய்க்கு மேலே 5 வருஷத்தில் அது வளர்ந்து நிற்கும். இப்படித்தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது சொல்லணுமே தவிர, இதை விட்டுட்டு நீங்கள் வேகா போய் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு நல்ல பயங்கரமான இன்கமில் இருக்கலாம். மேபி இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, காலையில் ஒரு 10,00,000 போட்டால் சாயந்தரம் 2,00,000 கிடைக்கலாம். அதோடலாம் நான் கம்பேர் பண்ணவே இல்லை. அது தொழில். இது வந்து வயதானவர்களுக்கும் அல்லது ரிஸ்க் எடுக்க தயங்குறவங்களுக்கும் ஃபிசிக்கலாக சில ஃபால்ட் இருக்கவங்களுக்கும் இந்த கவர்மெண்ட் ஸ்கீமுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அப்படிங்கிறது தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதை சில ஊடகங்கள் திருச்சி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை பற்றி எனக்கு ஒன்றும் வரி இல்லை. நான் மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு, அவங்க நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்கள நான் வந்துட்டு ரெஃபர் பண்ண தவிர, நான் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு புரோக்கரில் நான் ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு மினிமம் கேரண்டி. இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு இன்கம் வரணும்னா எங்கள் அம்மா பேரில் நான் கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டு வச்சுருப்பேன். எங்கள் அம்மாவுக்கு மாதம் ஒரு இன்கம் வந்துக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு ஒரு செக்யூர் ஃபீல் இருக்கும். இதே சிஸ்டர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இதன் மூலியமாக ஒரு அமௌண்ட் கிடச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி தான் நான் அதை சொன்னேன் ஒழிய, நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னா பிஸ்னஸ்லேயே போடுங்க, ரியல் எஸ்டேட் நல்லா இருக்குன்னா ரியல் எஸ்டேட்டை போடுங்க, இல்லை கோல்டு வாங்கினா கோல்டு வாங்குங்க, இல்லை ஷேர் மார்க்கெட் போகணுன்னா ஷேர் மார்க்கெட் போங்க. இதில் தான் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குங்கக்கூடிய விஷயத்தை நான் சொன்னேனே தவிர, நான் ஒரு ஆண்டர்ப்ரனர், எனக்கு இந்தியன் போஸ்டல் சர்வீஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரு விஷயம் இருக்குது, கேள்விப்பட்டேன், அது தெளிவாக சொல்கிறேன், அவ்வளவுதான். இதை அப்படித்தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஸ்கீம் ரொம்ப நல்ல ஸ்கீமு. நான் சொன்ன மாதிரி கணக்கு பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கால்குலேஷன் தெரியும். இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பொருளாதார நிபுணராக பார்த்து, அந்த கமெண்ட்லாம் போட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்ல ஒரு பொருளாதார நிபுணராக பார்த்து நீங்கள் அட்வைஸ் கேட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக அட்வைஸ் கொடுப்பாங்க. அவங்க அட்வைஸே எடுத்து நீங்கள் நல்லபடியாக முன்னேறலாம். எங்களை சுற்றி நம்ம நல்லா இருந்தால் சரி தானே, அவ்வளவுதான் நம்ம வேலை. எது பெஸ்ட்டோ அதை பார்த்து நம்ம அவ்வளவுதான் போயிடலாம். பெஸ்ட் சார், பெஸ்ட் சார். இப்போது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இன்கம் ஸ்கீம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது. ஆஸ் பர் த வீடு கட்டி வாடகைக்கிறத விட அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பிஸ்னஸ் ஸ்கீம் வந்து, போஸ்ட் ஆஃபீஸ் இன்கம் ஸ்கீம் வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இல்லை, உண்மைதான். வீடு கட்டி வாடகைக்கு விடும்போது நீங்கள் ஜிஎஸ்டியில் நீங்கள் கட்டணும். அது தெரியுமா உங்களுக்கு? தெரியல. ஜிஎஸ்டி வந்து வாடகை பணம் வாங்கும்போது ஜிஎஸ்டி கிளைம் பண்ணணும், அதுக்கு டிடிஎஸ் கட்டணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. ரெண்டாவது, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்துட்டு இப்போ 150% ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. அதுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும். அதை வருஷம் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். ஒருத்தரை கொண்டாந்து குடி வைக்கணும், அவர்கிட்ட வாடகை வசூல் பண்ணணும். தென் போயிட்டு அவங்க வெளியில் போனாங்கன்னா 3 மாதம் வீடு சும்மா இருக்கும். அப்புறம் திருப்பி அதை நீங்கள் பெயிண்ட் பண்ணணும், டாய்லெட் க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அது உங்களுக்கெல்லாம் பழக்கப்பட்ட ஒரு விஷயம்னா நீங்கள் 10-20 வீட்டை கட்டி வாடகை கொடுங்க, தப்பே கிடையாது. நல்ல வருமானம் தான். மேனேஜ் பண்ண முடிஞ்சவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. மேனேஜ் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே நான் சொல்ல வர்றது. நல்ல விஷயம் சார், நல்ல விஷயம். ஆக்சுவலி வந்து அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் போக யாருமே வந்து எனக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இல்லை எஃபர்ட்ஸ் போட வேணாம்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இன்கம் ஸ்கீம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யா சார். சார், ஆஸ் அ 1999 இப்போ போகிறோம் நம்ம. ஆஸ் அ செந்தில், அப்போ வந்து செந்தில்குமாராக இருந்த ஒருத்தர்
இப்போ வந்து டாக்டர் செந்தில் குமார், ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் டெல்டா பிராண்ட் பிரைவேட் லிமிடெட். ஸோ அப்போ இருந்து செந்தில் வந்து கோல்டன் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணார். அதனால தான் அவருக்கு அந்த டைமில் அவருக்கு கை கொடுத்துருக்கு அந்த கோல்டன் லேண்டு. இப்போ இருக்கிற டாக்டர் செந்தில்குமார், ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் டெல்டா பிராண்ட் பிரைவேட் லிமிடெட். ஸோ நீங்கள் வந்து இப்போது கரண்ட்டாக எதில் சார் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? முன்னாடி நான் யூஸ் பண்ண யுக்தி வந்து பார்த்திங்கன்னா, அந்த கோல்டு காயின்ஸ். நான் வந்து அதை பற்றி கொஞ்சம் பேசி ஆகணும். அந்த கோல்டு காயின்ஸ் வந்தப்போ நிறையா பேர் கமெண்டில் போட்டிருந்தாங்க, ஒரு நாளைக்கு 3 கிராம் 4 கிராம் கோல்டு காயின்ஸா, அது எப்படி சாத்தியம், இன்னும் அந்த கம்பெனி இருக்குதா, நான் என்னமோ அந்த கம்பெனியில் கொள்ளையடித்த மாதிரி சில பேர் அந்த கமெண்டில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப தப்பு. ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணது ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியில். எனக்கு கிடைச்சது இன்சென்டிவ். ஆக்சுவலாக அந்த கோல்ட் ஸ்டோரி ஒரு டைம் நீங்கள் எங்களோட ஆடியன்ஸுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. நான் வந்து 96, 97 ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உலகத்திலேயே கைலி கட்டிட்டு போய் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். கோயம்புத்தூரில் ஒரு லக்ஷ்மிபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு கம்பெனி. அந்த நிறுவனத்தில் டிடர்ஜென்ட் பவுடர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு டோர் டு டோர் பண்ணக்கூடிய ஒரு வேலை. அப்போ நான் வந்து எனக்கு ஃபேண்ட்டு போட்டெலாம் பழக்கமே இல்லை. நான் என் ஃப்ரெண்டு மூலியமாக நான் வேலைக்கு கேட்டு போனேன். டிரைவர் வேலைக்கு தான் நான் கேட்டு போனேன். அங்கே போகும்போது நான் வந்து ஆக்சுவலி லுங்கி தான் கட்டிட்டு போயிருந்தேன். அப்போ என்னை இன்டர்வியூ அட்டன் பண்ண மேனேஜர் வந்துட்டு இப்படியே தலையில் அடிச்சுக்கிட்டாரு. ஏன்டா ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு வேலைக்கு வர்றியா, கையிலே கட்டிட்டு லுங்கியை கட்டிட்டு வேலைக்கு வர்றீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் திருப்பி என்கிட்ட ஃபேண்ட்டு கிடையாது. அப்புறம் அங்கேருந்து ஒரு ஃபேண்ட் ஒன்று, மீன்ஸ் மார்க்கெட்டிங் கம்பெனி நிறைய பேர் வருவாங்க, ஓடி போயிடுவாங்க. அந்த ஃபேண்ட்டை ஒன்று எடுத்து என் ட்ரெயினர் கொடுத்தாரு, இதை போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதை போட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணால் நான் அவர் சார்னு சொல்கிறது கூட எனக்கு தெரியலை. இன்டர்வியூ அட்டன் பண்ண அசிஸ்டன்ட் மேனேஜர் சார் பேர் மிஸ்டர் பிடி ஜார்ஜ்னு சொல்லிட்டு கேரளாக்காரவங்க அவங்க. அவர் தான் என்னோடய அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தார். அவர்கிட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து லுங்கியிலேருந்து மாற்றி ஃபேண்ட்டு கொண்டு வந்தாங்க. அப்புறம் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. என்ன படிச்சிருக்கேன், நான் 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேனே அப்படின்னு அண்ணேங்கிற வார்த்தையை பயன்படுத்தினேன். ஸோ மார்க்கெட்டிங் ஃபீல்டு எல்லாம் சார் தான் சொல்லணும், நான் அண்ணேன்னு சொல்லுவோம். அப்போ சொல்லி கொடுத்தாங்க, இல்லைங்க அண்ணே தம்பி இப்படிலாம் பேசக்கூடாது, சாருன்னு தான் பேசணும் அப்படின்னாங்க. சரி சார், ஓகே சார் அப்படின்னு அப்படியே மாற்றிக்கிட்டேன். அப்படி ஒரு சூழலில் இருந்து அதே கம்பெனியில் வந்து என்னோடய கடின உழைப்பின் மூலியமாக, எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த நிறுவனத்துக்கு சேர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஆங்கில புலமைங்கிறது சுத்தமாகவே கிடையாது. 2 பேர் இங்கிலீஷில் பேசிக்கிட்டாங்கன்னா நான் அந்த இடத்துல வெளியே போயிடுவேன். என்னென்னு கேட்டால், அவங்க பேசுகிற ஆங்கிலம் எனக்கு புரியாதனால எனக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு அங்கிட்டு போயிடுவேன். இப்படிப்பட்ட கேரக்டர் ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியில் போய் சர்வே பண்ணுறேன். அங்கே போகும்போது நிறையா வந்து நான் வந்து டோர் டு டோர் கேன்வாஸ் பண்ணிவிட்டு எனக்கு மார்க்கெட்டிங் கொடுக்குறாங்க. எனக்கு 2 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் முடித்த உடனே பார்த்தா 3ஆவது நாள் எனக்கு ஃபீல்டு கொடுத்தாங்க. ஸோ என்னோடய வாழ்க்கையே புரட்டி போட்ட தருணங்கள்னு சொல்லலாம் அந்த விஷயத்தை வந்து. அந்த 3 நாள் ட்ரைனிங், 2 நாள் ட்ரைனிங் முடிச்சு 3ஆவது நாள் நான் ஃபீல்டுக்கு போகிறேன். அன்றைக்கி பார்த்தா இருக்கிறதுலே அதிகம் சேல்ஸ் பண்ணது நான் தான். எனக்கு தெரியாது. நான் எப்பயும் போல் நான் வந்து கிராமப்புறத்தில் இருக்கும்போது உழவர் சந்தையில் போய் மாங்காய் விற்றுருக்கேன், தேங்காய் விற்றுருக்கேன், பப்பாளி பழம் விற்றுருக்கிறேன், காய்கறிலாம் வாங்கி விற்றுருக்கிறேன். இந்த மாதிரி நிறையா அனுபவங்கள் எனக்கு கிராமப்புறத்துலேருந்து இருந்திருக்கு. ஆனால் இந்த மார்க்கெட்டிங் அனுபவம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஃபேண்ட்டு போடுறதே எனக்கு புதிய விஷயம். நான் ஊருக்குள்ளே ஃபேண்ட்டு போட்டால் என்னை கோமாளி மாதிரி சிரிப்பாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு அரும்பட்டி காடுன்னு சொல்லலாம். ஒரு 30 வீடு இருக்கக்கூடிய ஒரு ஊர். அப்புறம் திருப்பி இந்த ஜர்னிக்குள்ளே உள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து என்னோடய வேலையில் ப்ராப்பராக செய்ய ஆரம்பிக்கிறேன். நான் ஒன்றுமே பண்ணலை. நான் எனக்கு கொடுத்த வேலையை மிகச்சரியாக நேர்மையாக என் மனச்சாட்சிக்கு ஏற்க பண்ணினேன். நான் ஒன்றும் பெரிய கஷ்டப்பட்டேன்னு சொல்லவே மாட்டேன். எனக்கு கொடுத்த வேலையை நான் என்ன பார்ப்பேன், என்னோடய சீனியர் எனக்கு பின்னாடி நின்று என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற நினப்போட வேலையை பார்த்தேன். ஏறக்குறைய வந்து ஒரு 150, 160 நாட்கள்லையே நான் வந்து எனக்கு மொத்தம் 4 போஸ்டிங் அந்த நிறுவனத்தில் இருந்தது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மெர்ச்சன்டைசர், அதுக்கப்புறம் ட்ரெயினர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் மேனேஜர், இந்த 4 கேட்டகரி. அதுக்கப்புறம் வந்து ஜோனல் மேனேஜர். இந்த ஜோனல் மேனேஜர்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 4 to 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் தான், ரொம்ப திறமை இருந்தால் தான் கொடுப்பாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு மெர்ச்சன்டைசரில் இருந்து வெறும் 35 டேஸில் நான் வந்து ட்ரெயினராக மாறினேன். வெறும் 35 டேஸில்
35 டேஸில் இருந்து 120 டேஸ்க்குள்ளே நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ரொமோஷன் ஆனேன். அசிஸ்டன்ட் மேனேஜரில் இருந்து 170 டேஸில் நான் மேனேஜர் ஆகிட்டேன். ஏறக்குறைய 1 இயர்க்குள்ளே நான் தமிழ்நாடு ஜோனல் மேனேஜராக மாறி இருந்தேன். வாவ்! 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 சார் ஏதோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாட்டு கேட்ட மாரி இருக்கு. ஸோ 1 இயர்ல யூ பிகம் தமிழ்நாடோட ஜோனல் மேனேஜர் அந்த கம்பெனிக்கு. ஏறக்குறைய எனக்கு கீழே வந்து ஒரு 700 பேர் சேல்ஸ் டீம் ஒர்க் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு ஆங்கில புலமே இல்லை. அதுக்கு முன்னாடி நான் பயந்துக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அதில் வந்து இம்பேக்ட்னு சொல்லுவாங்க. டெய்லி யார் அதிகமாக சேல் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு இம்பேக்ட் கொடுக்கணும். அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மணின்னு ஒரு வேர்டு எடுத்துக்கங்களேன். அந்த மணிக்கு நம்ம ஸ்பெல் எப்படி பண்ணுவோம்? MONEY அப்படிம்போம். இப்போ எம் ஃபார் மாடர்ன் அந்த மாதிரி, ஒய் ஃபார் ஏர்னிங் இந்த மாதிரி அதுக்கு டெஃபினிஷன் கொடுத்து மீட்டிங் எடுக்கணும். இதுக்கு நான் வந்து டிக்ஷனரி எடுத்து அந்த ஒவ்வொன்றுக்கு மீனிங் பார்க்க ஆரம்பித்து அப்படியே பக்கங்களை புரட்ட ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக சரளமாக வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எனக்கு ஸ்பெல்லிங்லாம் தெரியாது. நீங்கள் திண்டுக்கல்னு எழுத சொன்னீங்கன்னா ஸ்பெல்லிங் தெரியாது. என் கம்பெனி பேரை கூட இங்கிலீஷில் எழுதுனா எனக்கு தெரியாது. என் பேருக்கு மட்டும் ஸ்பெல்லிங் தெரியும். மற்ற விஷயத்துக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. ஆனால் ஃப்ளூயண்ட்டாக பேச தெரியும். ஆங்கிலத்தில் பேச தெரியும். இன்றைக்கி நான் வந்து ஒரு 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நானாக பயணம் பண்ணுறேன். எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லாமல். இன்றைக்கி இருக்க AI டூல்லேருந்து எல்லாமே நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அப்போ அந்த மாதிரி ஆங்கில புலமை நான் வளர்த்துக்கிட்டதுனால நான் ஒவ்வொரு ஸ்டேஜாக அடுத்த பக்கம் வளர முடிஞ்சுச்சு. அப்படி ஒர்க் பண்ணுற நேரத்தில் வந்த இன்கம் தான் நான் அந்த கோல்டு காயின்ஸுக்கு சொன்ன ஸ்டோரி. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த நிறுவனத்தில் ஒரு கிலோ பாக்கெட் 1 கிலோ சோப் பவுடரோட விலை 25 ரூபீஸ். 25 ரூபாய்க்கு விற்றா அதை விற்கிற சேல்ஸ்மேனுக்கு கமிஷன் 4 ரூபா. அவங்களுக்கு மேனேஜராக நான் இருக்கேன் இல்லையா, எனக்கு 4 ரூபா இன்சென்டிவ். இப்போ 25 பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா டெய்லி 40 பாக்கெட் ஆவரேஜ் சேல்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 பாக்கெட் சேல்ஸ் ஆகுது. 1000 பாக்கெட் அவங்க சேல்ஸ் பண்ண அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து 4000 ரூபா ப்ராஃபிட். எனக்கு ஒரு ஆளுக்கு 4000 ரூபா ப்ராஃபிட். இது இன்சென்டிவ் பேசிக். இந்த 4000 ரூபா ப்ராஃபிட் நான் பார்க்கும்போது தங்கத்தோட விலை எவ்வளோ தெரியுமா? வெறும் 150 ரூபா டு 170 ரூபா. ஓகே. அப்போ 97, 98ல். அப்போ எனக்கு நான் 10 கிராம் கோல்டு காயின் வாங்கினாலும் 1500 ரூபா தான். மீதி அவ்வளோ காசு மிச்சம் இருக்குது. இதுதான் அதோட ரியல் ஸ்டோரி. இன்றைக்கி எல்லா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சம்பளங்கிற ஒரு போர்வையில் மட்டும் பார்க்குறாங்க. அவங்களாம் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? ஒரு சேஃப் ஜோனில் ட்ராவல் பண்ணுறத நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு சேஃப் ஜோன். ஆனால் ஃப்யூச்சரில் இதுவே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக மாறும். நீங்கள் 35 வயசுக்கு உள்ள ரிஸ்க் எடுத்து ஒரு டெவலப் ஆகாட்டி அதுக்கு மேலே ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். அந்த மாதிரி தான் நான் அந்த நிறுவனத்தில் பணிபுரிஞ்சு நான் என்னோடய இன்கம்மை கோல்டு காயின்ஸாக மாற்றி அதை நான் லேண்டாக மாற்றினேன். இப்படித்தான் எனக்கு வருமானம் வந்துச்சே தவிர நான் ஒன்றும் கொள்ளையடிக்கவோ அல்லது ஏதோ தப்பான தொழிலில் ஈடுபடலை. இது எனக்கு கிடைச்ச இன்சென்டிவ். இதுதான் அந்த மார்க்கெட்டிங்கோட ஸ்ட்ராட்டஜி. இது மார்க்கெட்டிங் பற்றி இன்றைக்கி 100க்கு 95 பேர்த்துக்கு தெரியறதில்ல. மார்க்கெட்டிங்னா என்ன, அதை எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற தெரியவே தெரியறதில்ல. இன்றைக்கி நான் என்னோடய நிறுவனத்துக்கு இன்டர்வியூ எடுக்கிறேன். எல்லா துறைக்கும் ஆட்கள் ஈஸியாக கிடப்பாங்க. ஆனால் மார்க்கெட்டிங்னா மட்டும் யாரும் வரவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா டார்கெட்டு. கேள்வி கேட்பீங்க, உங்களுக்கு பதில் சொல்லணும். இதுக்குள்ளெல்லாம் யாரும் இன்றைக்கி வர்றதுக்கு இளைய தலைமுறையினர் உள்ளே வர்றதே இல்லை. அந்த மார்க்கெட்டிங் கற்றுக் கொடுக்கும் பாருங்கள் வாழ்க்கையை, அது வேறு லெவல். ஒரு நாளைக்கு நான் மினிமம் 40 கஸ்டமருக்கு என்னோடய ப்ராடக்டை சேல் பண்ணணும். அப்போ நான் 200 கஸ்டமரை பார்த்தா தான் அதில் 40 கஸ்டமரை வாங்க வைக்க முடியும். ஒரு நாளைக்கு 200 கஸ்டமரை பார்க்கும்போது அப்படியே அவங்க கண்ணோட கண்ணு பார்த்து பேசும்போது எவ்வளோ சைக்காலஜிக்கல் உங்களுக்கு புரியும். அதெல்லாம் வச்சு தான் ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இப்படித்தான் அந்த மார்க்கெட்டிங் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. மார்க்கெட்டிங் ஜர்னி தான் என்னோடய வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு. ஸோ இப்படி தான் நான் ஏர்ன் பண்ணினேன், சம்பாரித்தேன். அதை கோல்டு காயின்ஸாக மாற்றினேன். கோல்டு காயின்ஸை லேண்ட் பேங்காக மாற்றினேன். லேண்ட் பேங்கை என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றினேன். இப்படி நீங்களும் ஒரு பிளான் பண்ணினீங்கன்னா
சாத்தியமான ஒன்று தான். அப்படி பார்த்தா இன்றைக்கி இருக்க உலக பணக்காரவங்களாம் எப்படி இருக்காங்க? அவங்கள ஒர்க் பண்ணி சம்பாரிச்சாங்க. அவங்களுக்கு கீழே நிறைய ஒர்க் பண்ண வச்சாங்க. நல்ல ஸ்கீம் போட்டாங்க. அவங்களையும் சம்பாதிக்க விட்டாங்க, இவங்களும் சம்பாரிச்சாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாரும் growth வருது. நான் மட்டும் தான் சம்பாதிக்கணும், நான் மட்டும் உட்காந்தே இருக்க வேண்டியது தான். எல்லாரும் சம்பாதிக்கணும்னு நினச்சா தான் மீன்ஸ் நம்ம கூட இருக்க குரூப் நல்லா சம்பாதிக்கணும். அந்த பாராமீட்டர் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலே அவங்க சம்பாதிக்கிற ஆர்வத்திலே உங்களை சம்பாதிக்க வச்சுருவாங்க. அவங்க 100 ரூபா சம்பாரிச்சா நீங்கள் 1000 ரூபா சம்பாரிச்சிருப்பீங்க. இப்போ ரியல் எஸ்டேட் சொல்கிறேன் இல்லையா, எனக்கு கீழே ஒரு பெரிய டீம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு லேண்டு முடிச்சு கொடுத்தா ஒரு 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 கமிஷன் கொடுப்போம். அப்போ அவங்க கமிஷன் நோக்கி ஒர்க் பண்ணுவாங்க. அதில் நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக் எல்லோரும் தான் நம்ம முன்னேறோம். ஸோ 1000 ரூபா சம்பாதிக்கிறவங்கள 10,000 ரூபா சம்பாதிக்க வைக்கிறது எப்படி? 10,000 ரூபா சம்பாதிக்கிறத 1,00,000 ரூபா சம்பாதிக்க வைக்கிறது எப்படி? இந்த மாதிரி ப்ராஜெக்ட் போட்டு எல்லோரும் சம்பாதிச்சா எல்லோரும் நல்லா இருக்கலாம். நீங்கள் மட்டும் தான் சம்பாதிக்கலாம்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே அவ்வளோ நின்றும் growth. அது ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு மேலே நீங்கள் வளரவே முடியாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். இதுவே ரியல் எஸ்டேட்டில் இப்போ நான் பெரிய இதாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை சுற்றி பெரிய டீம் இருக்காங்க, எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க, நானும் சம்பாதிக்கிறேன். இதுதான் வின் வின் சிச்சுவேஷன். அன்றைக்கி கூட சோப்பு போட்டு விற்றவங்க 4 ரூபா சம்பாதிப்பாங்க, நான் 4 ரூபா சம்பாதிப்பேன். கரெக்ட். இதே வந்து அந்த growth ஆகிறதுக்கான ஒரு பாயிண்ட். இதை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துடலாமே. டன். சரி, எனக்கு இப்போது டக்குன்னு ஒன்று தோணுது. உங்களுக்கு நீங்கள் லுங்கி கட்டிட்டு அப்போ மார்க்கெட்டிங் ஜாபுக்கு போனேன்னு சொன்னீங்க. ஸோ அப்போ வந்து இப்போ இருக்கிற செந்தில் அப்போ இருந்த மேனேஜர் பார்த்தாருன்னா இப்போ என்ன ரியாக்ட் பண்ணுவார்? நீங்கள் சொல்கிறது கற்பனையில் இல்லை. என்னோட சீனியர்ஸ் எல்லாமே இன்றைக்கி முடிக்க நான் டச்சில் தான் இருக்கிறேன். இன்றைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப பெருமைப்படுறாங்க, ரொம்ப பூரிச்சு போகிறாங்க. இந்த நிலைமையில பார்க்கும்போது அவங்க ரொம்பவே வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து நிறையா விஷயங்களை நிறையா பேர் இருந்து கற்றுக்கிறேன். ஒவ்வொருத்தருந்துமே நான் லேர்ன் பண்ணுறேன். அவங்கள கடைசியாக நானும் மீட் பண்ணுறேன், சந்திக்கிறேன், பேசுகிறேன். அப்படிங்கும்போது அவங்க கூட இன்றைக்கி இந்த அளவுக்கு வளரல. எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க கூட இன்றைக்கி இவ்வளோ பெரிய டேர்ன் ஓவர் பண்ணுறாங்களா அப்படின்னா, அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கிடையாது. பட் அதை நான் குறையா சொல்ல வரல. இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 6th ஸ்டாண்டர்டில் ஒரு டீச்சர் இருந்திருப்பாங்க. அந்த டீச்சர் இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்ட் தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த டீச்சர்கிட்ட படித்த ஒரு பையன் இன்றைக்கி ஒரு ஐஏஎஸ்ஸாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்குன்னு அந்த 6th ஸ்டாண்டர்ட் டீச்சரை வந்து நம்ம தரக்குறைவாக பார்க்க தேவையில்லை. இவர் ஐஏஎஸ்ஸாக மாறிட்டார். அவங்க சொந்த திறமையை வச்சு அவங்க மாறிட்டாங்க. அந்த மாதிரி எந்த குருநாதரும் தவறானவர்கள் அல்ல. அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம மேற்கொண்டு பெரிய பெரிய எஃபோர்ட் போட்டோம். இன்றைக்கி நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம். இதுமாதிரி நாளைக்கு நம்மள்ட்ட வந்து கற்றுக்கிறவங்க கூட நம்மளோட பெரிய அளவும் வரலாம். இது பொறாமைப்பட்டு பார்க்க வேண்டிய விஷயங்கள் இல்லை, பெருமைப்பட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம பிள்ளைங்க வாழ்ந்தால் நமக்கு தானே சந்தோஷம். ஆமாம் சார், ஆமாம். ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல, சார் தான் என்னோட குருநாதர், சார் தான் எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்தாரு. இன்றைக்கி மட்டும் நிறையா கமாண்ட் வரும், சார் தான் என்னோட குருநாதர் அப்படின்ட்டு. ஸோ அது சந்தோஷமான விஷயந்தான். ஏன்னா என்னோடய மைண்ட் செட்டே பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் லேர்ன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணணும். இந்த லேர்னிங் தென் ஏர்னிங் ப்ராசஸ் தான் என்னோடது. இது நான் கொஞ்சம் வித்தியாசப்படுத்துகிறேன். நான் லேர்ன் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் கூட இருக்கவங்களை எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன். இப்போ அவங்களும் ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்களோட சேர்ந்து நானும் ஏர்ன் பண்ணுறேன். இதான் ஃபார்முலா. சில பேர் கவனமாக இருப்பாங்க, தன்னை சுற்றி இருக்கவே யாருமே டெவலப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட மேதாவித்தனம் கொண்டவங்க கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வளரவே முடியாது. அங்கேயே ஸ்டாக்னட் ஆயிடுவாங்க, ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க. நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம கூட சேர்ந்து இருக்கவங்களும் நல்லா இருக்கணும். மேபி நீங்கள் 100 ரூபா சம்பாரிச்சேன்னு சுற்றி இருக்கவங்க ஒரு 20 ரூபானாச்சும் சம்பாரிச்சிருக்கணும்ல. அப்போ தான் நம்ம கூட இருப்பாங்க. இல்லாட்டி எப்படி கூட இருப்பாங்க? அப்போ அது மாதிரி நல்ல நட்புகளையும் நல்ல உறவுகளையும் உங்களுக்கு நல்ல மீன்ஸ் growth வர ஃபீல்டில் இருந்தால் கொடுக்க வேண்டியதானே. எனக்கு 10 ரூபா இன்கம் கிடைக்கும், உங்களுக்கு 2 ரூபா கொடுத்துட்றேன், நீங்கள் நல்லா இருங்க, அடுத்து நீங்களே வருவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளும் சம்பாதிக்கணும், கூட இருக்கவளையும் சம்பாதிக்க விடணும். அந்த மாதிரி தானாக சேர்ந்த கூட்டம் தான் இது. அப்படி இருந்தால் தான் வந்து தொழிலை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இல்லை நீங்களே கணக்கு எழுதிக்கிங்க, நீங்களே மூடையை தூக்கிக்குவீங்க, நீங்களே வீட்டில் உட்காந்துக்குவீங்க, எல்லாமே நீங்களே பார்ப்பீங்க. உங்களுக்கு கீழே ஒரு ஃபீல்டில் ஒரு டீம் இல்லாமல் போயிடும். டீம் இல்லாட்டி எல்லா வேலையும் நீங்களே பார்ப்பீங்க. உங்களை பெருசாக வந்து சக்ஸஸ் ஆக முடியாது. அதனால் உங்களோட டீம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்கனாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பெரிய லெவலுக்கு வர முடியும். இப்படி தான் டெல்டா செந்தில் லுங்கியை கட்டிட்டு
மார்க்கெட்டிங் கம்பெனி ஜாயின் பண்ணி கடைசியாக கோட் சூட்டு போட்ட செந்திலாக மாறினது இந்த கதை தான். ஏன்னா சில சமயம் பார்த்திங்கன்னா அந்த அண்ணாமலை படமும் சூரியவம்சம் படத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரே பாட்டில் பணக்காரவங்களாக அந்த ஹீரோவில் ஆவாங்க. இந்த நட்சத்திர ஜன்னலில்னு ஒரு பாட்டு இருக்கும், அதில் வந்து ஒரே பாட்டில் அப்படி வருவாங்க. அதே மாதிரி அண்ணாமலை படத்தில் அடே நண்பா உன்னை வெல்வேன் அந்த பாட்டு ஆரம்பிக்க அப்படி முடியும் போது ரஜினி சார் வந்து பெரிய ஆளாயிருவாங்க. இது ஸ்டோரி, திரைப்படம். இது மாதிரி இந்த திரைப்படத்தையும் நான் பார்த்துருக்குறேன், அந்த இடத்துல இப்போ என்னையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் கதை சொல்கிறேன் மட்டும் இல்லை, முன்னேறியும் காமிச்சிருக்கிறேன். அப்படிங்கும்போது ரியல் லைஃப்பில் நானே என்ன ஹீரோவாக நான் ஃபீல் பண்ணுறேன். இது என்னோடய ஹார்ட்டுக்கு ரொம்ப பெட்டராக நான் ஃபீல் பண்ணுறேன். சூப்பர் சார், சூப்பர். எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது லைட்டாக. ஸோ இந்த உங்கள் ஸ்டோரி கேட்கும்போதே டக்குன்னு அப்படியே ஒரு புல்லரிக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். அந்த ஒரு உங்கள் ஸ்டோரி கேட்கும்போது அடுத்து ஏதாவது போய் செய்யணும் அந்த இருக்குது. பட் ஆனால் அடுத்து அதையும் தாண்டி டிசிப்ளினுங்கிறது வந்து வேணும் இல்லையா சார்? கண்டிப்பாக டிசிப்ளின் வேணும். இதுக்குன்னு டிசிப்ளின் நீங்கள் உங்களை போட்டு ரொம்ப கசைக்க தேவையில்லை. நீங்கள் வந்து டைம் டிசிப்ளின், ஒர்க் டிசிப்ளின், ஃபினான்ஸு டிசிப்ளின், இந்த 3 டிசிப்ளின் இருந்தால் போதும். நீங்கள் மற்ற எல்லா டிசிப்ளினும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்றைக்கி வந்து ஒரு 4 டிகிரி முடித்தேன் ஒருத்தன் இருக்கான், ஒன்றுமே படிக்காத கையில் ஒருத்தன் காசு இருக்குது. 2 பேர்த்தில் இந்த உலகம் யாரை மதிக்கும்? காசு இருக்கிறவங்க. ஏப்பா அவன் 4 டிகிரி முடிச்சிருக்கானே. அப்போ புரியுதா? உலகம் என்ன பார்வையில் பார்க்குது? பொருளாதாரம் தான் இன்றைக்கி வந்து முக்கிய ஸ்கேலாக வச்சு பார்க்குது. படித்தவங்க தப்புன்னு நான் சொல்ல வரல. இன்றைக்கி உலகத்தோட பார்வை படிப்பாக பணமானு பார்த்தா பணம் தான் அங்கே பார்க்குறாங்க. கல்வியாக செல்வமா வீரமானு கேட்ட கதையெல்லாம் முன்னாடி போயிடுச்சு. இப்போ செல்வம் இருந்தால் கல்வியும் வீரமும் தானாக வந்துடும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து சூழல் இருக்குது. அதனால் வள்ளுவர் குறள் ஒன்று சூப்பராக திருக்குறள் ஒன்று இருக்குது, செய்க பொருளை அப்படின்னு ஒரு திருக்குறள். செய்க பொருளை செய்க பொருளை செருணர் செருக்கறுக்கும் எக்கினும் கூறியதில் அப்படின்னு சொன்னால், உங்களை பார்த்து உங்கள்கிட்ட பெரிய கத்தி இருந்தால் கூட உங்கள் எதிரி உங்களை பார்த்து பயப்பட மாட்டான். ஆனால் உங்கள் கையில் செல்வம் இருந்துச்சுன்னு சொன்னால் எதிரி உங்களை பார்த்து பயப்படுவான். உங்களோட பணத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லி காமிக்கணும்னா பணம் சம்பாதிங்க. பணம் சம்பாரித்து நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னா எதிரி உங்களை பார்த்து பயப்படுவான். அவன்கிட்ட மோத முடியாதுப்பா, அவன் லெவல்லாம் வேறு லெவலு, அவன் வந்து டாப்புக்கு போயிட்டான், பணபலம் பயங்கரமாக இருக்குது. அப்படிங்கும்போது பணபலம் இருக்கும்போது படைபலம் வந்துடும், ஆட்பலம் வந்துடும், ஆயுத பலம் வந்துடும், நமக்கே பலம் வந்துடும். ஸோ அவங்கள்ட்ட பணம் இல்லாட்டி நீங்கள் பலகீனமாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் வள்ளுவர் பணம்னு ஒன்று இருந்துச்சோ இல்லையோ தெரியாது, வள்ளுவர் அதை எழுதும்போது அப்பயே சொல்லியிருக்காரு, செய்க பொருளை செருணர் செருக்கறுக்கும் எக்கினும் கூறியது இல். அவர் இருக்கும்போது பணங்காசு இருந்துச்சா இல்லைன்னு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் வந்து பொருளாதாரம் தான் இன்றைக்கி ஒரு மனுஷனோட முக்கியமான விஷயம். அதை நோக்கியே நீங்கள் நகர்த்துங்க. அந்த இலக்கை கொண்டு போனீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் பெரிய பெரிய உச்சங்களை உங்களால் அடைஞ்சிருக்க முடியும். சூப்பர். சீரியஸாக வந்து ஒரு நல்ல ஒரு இன்சைட் இது. இப்போ வந்து இவ்வளோ நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒரு பெரிய ஒரு நம்ம கிளாஸே நீங்கள் எடுத்தீங்க எனக்கு. ஸோ அட் த சேம் டைம் என்னென்னா, பிஸ்னஸ் பண்ணும்போது கிரெடிட், அதாவது கடன் வாங்கலாமா இல்லை வேணாமா சார்? நீங்கள் பிகினரா இல்லை ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஓகே. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கடன் வாங்காதீங்க, என்னோடய அட்வைஸ். காரணம் என்னென்னா, பிஸ்னஸில் வந்து நீள அகலம் ஆழம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு புதிய நபர் அப்படிங்கும்போது அதுக்கு போய் கடை வாங்கிட்டீ அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்ச ரூபா கடை வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இந்த பிஸ்னஸ் எந்த அளவுக்கு வளரும்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ அதை நம்பி உங்களுக்கு இஎம்ஐ கன்ஃபார்ம் ஆயிரும். மேபி 10 லட்சம்னா மாதத்துக்கு எவ்வளோ இஎம்ஐ வரும்? ஒரு 30,000 எனிஒன் ஒரு 30,000 வச்சுக்கலாம். 30,000 உங்களுக்கு வருமானம் உறுதி இல்லை, ஆனால் இஎம்ஐ உறுதி. ஓகேவா? இப்போ நீங்கள் 10 லட்சம் கடை வாங்கி நீங்கள் மாதம் 30,000 கட்டணும். இந்த ஃபீல்டை பற்றி நாலேஜ் இல்லை, பிஸ்னஸுக்கு புதுசு. இப்போ நீங்கள் இப்படி வாங்கி பண்ணும்போது நிறையா வந்து இடர்பாடுகளை சந்திக்க வேண்டி வரும். இந்த பிஸ்னஸில் நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்க? பிஸ்னஸ் 2 பண்ணலாம். ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், ஒரு ட்ரேடிங் பண்ணலாம், அல்லது ஒரு சர்வீஸ் செக்டர் இருக்கலாம். இதில் நீங்கள் எந்த மாதிரி எடுக்கிறீங்கிறது முக்கிய முடிவு. இதில் நீங்கள் எதை விரும்புகிறீங்க, என்ன மாதிரி
நினைக்கிறீங்க? சார் நாங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் ஆர் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ்க்குள்ள நுழையலாம். ட்ரேடிங் அண்ட் மேனுஃபேக்சரிங். சார் ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் எடுத்துக்குவோம். மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் தேவை. பணம் மட்டும் இங்கே ஒரு முக்கிய பொருட்டு இல்லை. அந்த எது உற்பத்தி பொருள் பண்ண போகிறீங்க, அந்த உற்பத்தி பொருளுக்கான உற்பத்தி பொருட்கள், மூலப்பொருட்கள் என்ன, அதை வடிவமைக்க இயந்திரங்கள் என்ன, அதுக்கான மார்க்கெட் பொட்டன்சியல் என்ன, நீங்கள் என்ன மாதிரி பிராண்ட் நேம் வைக்க போகிறீங்க, அதை எப்படி பிராண்டை கொண்டு போய் பொசிஷனிங் பண்ண போகிறீங்க, அதில் எவ்வளோ உங்களுக்கு இன்கம் கிடைக்கும், லேபர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ண போகிறீங்க, ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி நிறையா பாராமீட்டர் உங்களுக்கு வந்து இதில் பார்க்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் அனுபவம் இல்லாமல் நீங்கள் எடுத்த உடனே மேனுஃபேக்சரிங் செக்டார் போகிறது தவறு. ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட சப்போர்ட்டோடு நீங்கள் அந்த தொழிலை கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வம் வச்சுக்கிட்டு பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். இல்லை நீங்கள் தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்னா நீங்கள் எந்த தொழில் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த தொழிலை போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலேயே ஒரு 3-4 2 வருஷம், குறைஞ்சபட்சம் 2 வருஷம் அந்த தொழிலில் ஒர்க் பண்ணுங்கள். மீன்ஸ் சேலரிக்கு ஒர்க் பண்ணுங்கள், சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணுங்கள். அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கொஞ்சம் சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு, அப்பயும் பெருசாக நான் சொல்லலை, கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 6 மாதம் பிஸ்னஸை ரன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இது ஒரு பாயிண்ட். இது மேனுஃபேக்சரிங் பற்றிட்டு. ட்ரேடிங் பற்றிட்டுனா கொஞ்சமாக முதலீடு போடுங்க. ஒரு உதாரணமாக நீங்கள் உங்கள் பட்ஜெட்டிங் வந்து 10 லட்ச ரூபா இருந்துச்சுன்னு சொன்னால் 10 லட்சம் போடாதீங்க, 1 லட்ச ரூபாயை மட்டும் போடுங்க. 1 லட்ச ரூபாயை போட்டு சின்னதாக வாங்கி ட்ரேட் பண்ணி பாருங்கள், வாங்கி விற்று பாருங்கள். அது உங்களுக்கு நிறையா கற்றுக் கொடுக்கும். நீங்கள் உண்மையிலேயே இங்கே உட்காந்து கற்பனை பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் ஈஸி இல்லை. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரே நாளில் வந்து கோட்டையை கட்டிடலாம் நினச்சிட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. அந்த மார்க்கெட்டுங்கிறது வித்தியாசமானது, அதை கொஞ்சம் படிக்கணும். அதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு படிச்சிங்கன்னா கிடைக்கிற ஆப்பும் பெருசாக தான் இருக்கும். ப்ராஃபிட்டும் பெருசாக வரும், பட் ப்ராஃபிட்டோட ஆப்பு தான் பெருசாக கிடைக்கும். அதில் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் நீங்கள் தொழிலை ஃபஸ்ட்டு 6 மாதம், அடுத்து 1 வருஷம், இப்போயே உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வந்துடும். அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மெருகேற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் காப்பாற்றலாம். எக்ஸ்பெஷலி கடை வாங்கி பிஸ்னஸ் பண்ணாதீங்க ஆரம்ப காலகட்டத்தில். தொழில் வளர்ந்துருச்சு, இதில் குறிப்பிட்ட இன்கம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சு அதிலேருந்து உண்மையிலேயே நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கடை வாங்குறதுல தவறுகள் கிடையாது. ஆனால் ஆரம்பத்திலே கடை வாங்கி தொழில் பண்ணுறதுங்கிறது என்னோட அட்வைஸ் கிடையாது. புரியுது சார், புரியுது. அவர்கிட்ட ஆனால் ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க கிரெடிட் வச்சு ஸ்கேல் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வெஞ்சர் கேபிட்டல் போனீங்க அப்படின்னா வெஞ்சர் கேபிட்டலோட நாம்ஸ் என்ன பார்ப்பாங்க தெரியுமா? நீங்கள் எல்லாம் ஸ்பிச் பண்ணுவீங்க, நான் இந்த மாதிரி ப்ராடக்ட் வச்சுருக்கேன், இந்த மாதிரி வச்சுருக்கேன், அப்படி வச்சுருக்கேன், இப்படி வச்சுருக்கேன்னு சொல்லுவீங்க. இதுக்கெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி இதை பரிசோதிச்சு பார்த்துட்டியா, 2 வருஷம் 3 வருஷம் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டியா, இதில் ஃபார்முலா ஓகேவா, எல்லாம் சரியாக இருக்குது, இப்போ உனக்கு பணம் தான் பிரச்சனை அப்படின்னா வெஞ்சர் கேபிட்டலும் ஏஞ்சல் இன்வெஸ்டரும் உள்ளே வருவாங்க. இல்லை நான் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கே பணம் வேணும்னா யாரும் சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. அதனால் குறைஞ்சபட்சம் 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு அந்த பிஸ்னஸை ஸ்கேலபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் வெஞ்சர் கேபிட்டலோ அல்லது ஏஞ்சல் இன்வெஸ்டரோ அல்லது லோனுக்கோ போனீங்கன்னா ஓகே. அதை விட்டுட்டு நீ ஆரம்பிக்கிறதுக்கே நான் வெஞ்சர் கேபிட்டல் போகிறேன்னு சொன்னால் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாம் அவ்வளோ சின்ன ஆளுங்க கிடையாது. 4 கொஸ்டின் லாக் ஆகிடுவீங்க, 5வது கொஸ்டினில் நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தெரியும், அல்லது ரொம்ப ஒர்த்து அப்படிங்கிறதும் அவங்க கண்டுபிடிச்சி யூனிக்காக பார்ப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறத ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிக்கிட்டு நீங்கள் அடுத்த இடத்துக்கு போங்க. ஏன்னா ஒரு ஒலிம்பிக் போறீங்கன்னு சொன்னால் அது ஒரு நாளோட வேலை இல்லை, ஒவ்வொரு நாளோட வேலை. டெய்லி நீங்கள் ட்ரைனிங் எடுத்தால் தான் அந்த ரன்னிங்கோ ஸ்விம்மிங்கோ எதுக்குனாலும் நீங்கள் போக முடியும். அது மாதிரி தான் தொழிலும். ஈஸியாக ஜெயிக்கணும், எல்லா பேரும் ஜெயிச்சிருப்பாங்களே. கண்டிப்பாக. இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பாட்காஸ்ட்டு, இவ்வளோ பெரிய ஒரு கேள்வி, கொஸ்டின்னு, லைட்டிங், ஸ்டுடியோ, அதெல்லாம் ஜெயிச்சவனை பார்த்தோன்னா நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, யார் தோற்று போனவனை பார்த்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்களா என்ன? கிடையாதுல்ல. அப்போ இங்கே அட்வைஸ் பண்ணுறது கூட ஒருத்தனுக்கு அருகதை தேவைப்படுது. அந்த அருகதை என்னன்னா தொழிலில் ஜெயிச்சு நிற்கணும். தொழிலில் ஜெயிச்சுன்னா மட்டும்தான் அவன்கிட்ட போய் அட்வைஸ் கேட்பாங்க. தோற்று போனவனை நம்ம ஊரில் தோத்தாங்கொல்லி தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அவன் கேனத்தனமாக பொழைச்சிட்டான், செய்யக்கூடாத வேலையை செஞ்சிட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அங்கே அட்வைஸ் பண்ணுறது கூட ஒரு அருகதை தேவைப்படுது. இதை தான் நான் சில வரிகளை சொல்லுவேன். திருக்குறள் மாதிரி சின்னதாக ஒரு குறள் எழுதணும்னு எனக்குள்ள ஆசை. அதுக்கு நான் ஒரு கவிதை உரைநடை மாதிரி ஒரு கவிதை மாதிரி எழுதினேன். அதுக்கு தான் நான் சொல்லுவேன்,
அருகதை இல்லாதான் அறிவுரை போல. நமக்கு அட்வைஸ் பண்ணணும்னா அவனுக்கு என்ன அருகதை இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 25 வருஷம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு டெல்டா பிராண்டுன்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதை இன்றைக்கி டெல்டா பிராண்டு ப்ரைவேட் லிமிட்டட்னு மாற்றி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஒரு பாட்காஸ்ட்டுக்கோ ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கோ ஒரு காலேஜில் போய் பேசுகிறதுக்கோ ஒரு ஸ்கூலில் போய் பேசுகிறதுக்கோ எனக்கு வந்து தகுதியுடையோர் அப்படின்னு அவங்க கருதுகிறாங்க. அப்போ சும்மா இருந்தால் எப்படி கருத முடியும்? கூப்பிட மாட்டாங்க. அப்போ வந்து ஒரு பெரிய இடத்துக்கு நம்ம வரணும்னா அதுக்கான கண்டிப்பாக நம்ம ஒரு அர்ப்பணிப்பு தியாகம் பண்ணித்தான் ஆகணும். அதுக்கானது அர்ப்பணிப்பை நான் 25-30 வருஷமாக பண்ணியிருக்கேன். அதோட விளைவு தான் இன்றைக்கி உங்கள் முன்னே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எக்ஸாக்ட்லி கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா வந்து இந்த 25 வருஷத்தை எல்லாரும் இதை பார்க்குறாங்க. இந்த நீங்கள் 25 வருஷம் கழிச்சு வந்ததை தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த 25 வருஷம் கஷ்டப்பட்டதை யாருமே பார்க்க மாட்டாங்க மோஸ்டான. இல்லை, இங்கே இதுக்கு ஒரு சின்ன பாயிண்ட்டு. இப்போ வந்து ஒருத்தர் வந்து டெய்லி ஒரு 1,00,000 ரூபா முதல் போட்டுட்டு டெய்லி ஒருத்தர் ஒரு 5,000 ரூபா சம்பாதிக்கிறார். இவங்கள உலகம் ஒரு பார்வையில் பார்க்குது. ஓகேவா? இன்னொருத்தர் 1,00,00,000 ரூபா முதல் போட்டு டெய்லி 10,000 ரூபா சம்பாதிக்கிறார். ஓகேவா? இந்த உலகத்தோட பார்வையில் என்ன தெரியும் அப்படின்னா, இவன் பாவம் 1000 ரூபா தான் சம்பாதிக்கிறான், அவர் 10,000 ரூபா சம்பாதிக்கிறார். ஆனால் அந்த 10,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அவர் எவ்வளோ முதலீடு போட்டிருப்பார், எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுவார், எவ்வளவு கஷ்டப்படுவார்னு பார்க்குறவங்களுக்கு தெரியாது, செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். அங்கே வந்து 1,00,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டவங்களும் ஒன்று, 1,00,00,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டவங்களும் ஒன்றா? கிடையாதுல்ல. பார்க்குறவங்க கண்ணுக்கு இப்படி தான் தெரியும். அங்கேருந்து பார்க்கும்போது டெல்டா செந்தில் சம்பாரிச்சிட்டாரு, டெல்டா செந்தில் பெரிய ஆளுன்னு தெரியும். இதுக்கு மத்தியில் எத்தனை தியாகம் இருக்குது தெரியுமா? எத்தனை அர்ப்பணிப்பு இருக்குது தெரியுமா? இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ளைட்டில் போனாலும் ஒரு காலத்தில் ஓப்பன் டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணோம். டிக்கெட்டே உறுதி கிடையாது. ஓப்பன் டிக்கெட் எடுத்து நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம். நிற்கிறது கூட இடம் கிடைக்காது நார்த் இந்தியாவிலலாம். அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி தான் நம்ம பிஸ்னஸ் க்ரோத் பண்ணோம். அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்க செந்தில் இப்படி தான் சமூகம் பார்க்கும். ஸோ சமூகம் என்னமோ பார்த்துட்டு போகுது, அது அவங்களோடது. நம்ம இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதானே. கண்டிப்பாக சார். சூப்பர் சார். சூப்பராக அந்த எக்ஸ்ப்ளனேஷனே உங்களுக்கு வந்து சூப்பராக சொல்லியிருந்தீங்க சார். இப்போது ஒருத்தருக்கு வந்து 25 வயசு ஆகுது, ஒருத்தர் ஒரு 30,000 to 40,000 ரூபா சம்பாதிச்சிட்ருக்காரு. மீன்ஸ் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காருன்னா மாதச்சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. மாதச்சம்பளம் 30,000 to 40 ரூபா சம்திங் 40,000 ரூபா வாங்கிட்டு இருக்காரு சார். சரி. ஸோ அந்த சேலரி வச்சு ஒருத்தர் பைக்கோ இல்லை வந்து ஃபேன்சியான பைக்கோ இல்லை ஃபேன்சியான காரோ இஎம்ஐ போட்டு வாங்கலாமா சார்? இப்போ உங்கள் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 40,000 ரூபா மாதச்சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, அவர் வந்து பைக்கோ காரோ வாங்கலாம்ங்கிறது உங்களோட கொஸ்டினா, அல்லது ஆடம்பர பைக்கோ ஆடம்பர காரோ வாங்கலாங்கிறது உங்கள் கொஸ்டின்? இல்லை, ஆடம்பர பைக்கு ஆசைப்பட்டு இஎம்ஐயில் வாங்குறாங்களேங்க சார், அதுதான் என்னோட கொஸ்டின். ஏன்னா பைக்குங்கிறது இன்றைக்கி அத்தியாவசியம், அது வாங்கித்தே ஆகணும். ஒரு போக்குவரத்துக்கு அது இன்றியமையாதது. இதில் எங்கே அது தப்பாகுது அப்படின்னா, ஆடம்பரமாக வாங்கும்போது தான் தப்பாகுது. ஏன்னா உங்களோட இன்கம் ஒரு 40,000 வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பைக்கு வாங்குறீங்க, கார் வாங்குறீங்கன்னா அதில் ஒரு 15,000 20,000 இஎம்ஐயாக போச்சுன்னு சொன்னால் அது உங்களுக்கு பெரிய பேர்டனாக மாறும். அதனால் இப்போதைக்கு உங்களோட ஆசை என்னன்னு எனக்கு தெரியாது. மேபி இந்த வயசில் நான் எதை சொன்னாலும் தப்பாக தான் எடுத்துக்கிற வயசு இது. நிறைய விஷயங்கள் வேண்டாம்னு சொல்லுவோம், இல்லை நீங்கள் இதான் சரின்னு சொல்லுவீங்க. ஏன்னா அந்த வயசை கடந்து தான் நானும் இங்கே வந்திருக்கிறேன். எனக்கு சரின்னு தோன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தப்பாக தோணலாம், எனக்கு சரின்னு தோன்ற விஷயம் உங்களுக்கு தப்பாக தோணலாம். அதனால் நான் வந்துட்டு உங்களுக்கு பொருளாதாரம் தன்னிறைவு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து வாங்கிறது பிரச்சனை இல்லை. இல்லை உங்கள் 40,000 நம்பித்தான் உங்கள் குடும்பமே இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? உங்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கா அல்லது குடும்பத்துக்கா? குடும்பத்துக்கு தான். அதுதான் நீங்கள் பார்க்கணும். அப்போ நீங்கள் நிறையா காசு வச்சுருந்தா ஆடம்பரமாக நீங்கள் பைக் வாங்குறதுல ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம், ஆடம்பர பைக்கு பெரிய பைக்கெல்லாம் வாங்க, அதிக சிசி உள்ள பைக்கெல்லாம் நீங்கள் வாங்கலாம். அதில் வீலிங் பண்ணாமல் கீழே விழுந்துடாமல் பாதுகாப்பாக ஓட்டுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த இப்போ ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு 5 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கினு வச்சுக்கோங்களேன், அந்த பைக்கோட பிராண்டுக்கு தக்கன மாதிரி நீங்கள் ஸ்பீடு போகணும். அப்போ தான் உங்களுக்கு கெத்து. அந்த பிராண்டுக்கு தக்கன ஸ்பீடு போகும்போது விபத்துகளும் அதே சமயம் நடக்க வாய்ப்பு, அதே நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆசைகள் அனுபவிங்க, தப்புன்னு இல்லை. பாதுகாப்பாக
நீங்கள் அந்த பைக்குகளை பயன்படுத்துறது ஓகே. அதே நேரத்தில் 40,000த்தில் மேபி நீங்கள் ஒரு 5 to 8,000 வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ கட்டினீங்கன்னா உங்களுக்கு பெருசாக தோணாது. அதுக்கு மேலே பெருசாக இஎம்ஐ கட்டினீங்கன்னா அது வந்து இந்த வயசில் தேவையில்லாத ஒரு வேலை தான். நீங்கள் பணத்தை சேமித்து வச்சு வாங்கலாம். அல்லது உங்கள் அப்பா அம்மாட்ட பணம் நிறையா இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள்ட்ட முதலீடு போட்டு வாங்க சொல்லலாம். நீங்கள் 40,000 தான் உங்கள் வருமானம்னா அதில் பெருசாக இஎம்ஐ மேக்ஸிமம் 10,000க்கு மிகாமல் பார்த்துக்கிறது அட்வைஸ்ஃபுல். அதை விட்டுட்டு அதே பைக்கு நீங்கள் வந்து 1,50,000க்கு வாங்கினா பைக் தானே, அதே 4,00,000 போய் வாங்கினோம் என்ன வந்துடும்? 4 நாளைக்கு கற்று காமிப்பீங்க, 5ஆவது நாள் அப்போ இந்த கம்மியான ரேஞ்சு பைக் பார்த்தா கிலோமீட்டர் நல்லா கிடைக்கும். மேபி ஒரு 40-50 கிலோமீட்டர் கிடைக்கும். கொஞ்சம் சிசி அதிகம் உள்ள பைக்கு கிலோமீட்டர் கம்மியாக தான் கிடைக்கும். மேபி 15-20 கிலோமீட்டர் கிடைக்கும். எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்துட்டு உங்கள் லைஃபுக்கு எது நல்லா இருக்குன்னு சொல்கிறதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ரஜினி சார் சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், அந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, எதுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே 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 ஓகேம்மா. ஓகே சார். இவ்வளோ சொன்னீங்க. ஸோ டெல்டா பிராண்டு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, உங்களோட ஸ்டோரி, அந்த 25 வருஷ கதை, அதுக்கப்புறம் வந்து கோல்டு, ரியல் எஸ்டேட் நிறைய சொன்னீங்க. ஸோ வாட் இஸ் யுவர் நெட் ஒர்த்? தம்பி நீங்கள் என்ன கேட்க வர்றீங்க? நெட் ஒர்த்துனா என்னோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு கேட்க வர்றீங்களா? சார் இருக்கலாம் சார். இல்லை, நேரடியாக கேளுங்க. ஆமாம் சார். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. பொம்பளைகிட்ட வயசை கேட்காதீங்க, ஆம்பளைகிட்ட வருமானத்தை கேட்காதீங்க. இது ரெண்டுமே தப்பு. சரியா? சரி, நான் உங்களுக்கு டைரெக்டாக சொத்து மதிப்பை சொல்கிறதுக்கு நான் இல்லை, இப்படி சொல்கிறேன். என்னோடய நிறுவனத்தில் 0ல் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு ஒரு 35 லட்சத்துலேருந்து 40 லட்ச ரூபா வரைக்கும் நான் சம்பளம் கொடுக்குறேன். ஓகே. ஸோ 35 to 40 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தா எனக்கு என்ன டேர்ன் ஓவர் இருக்கும், எனக்கு என்ன இன்கம் இருக்கும், நான் எவ்வளோ வச்சுருப்பேங்கிறத உங்களோட கெஸ்ஸிங்லேயே விட்டுறேன் தம்பி. நான் திருப்பியும் சொல்கிறேன், பொம்பளைட்ட வயசை கேட்காதீங்க, ஆம்பளைட்ட வருமானத்தை கேட்காதீங்க. கண்டிப்பாக சார். ஓகேவா? கண்டிப்பாக எனக்கு புரிஞ்சுது சார். சொல்லுங்கம்மா. ஸோ அதான் சார், இப்போது நீங்கள் சொன்னது தான். பட் ஆனால் 35 to 40 lakhs as a monthly salary. பர் மந்த்லி சேலரி. ஓகே ஓகே ஓகே. நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் செக்டர், மார்க்கெட்டிங் செக்டர் எல்லாம் சேர்த்துட்டு இன்றைக்கி நிலைமைக்கு 35 to 40 lakhs. அது டிஃபன் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங் சேல்ஸ், இதை பொறுத்து வித்தியாசப்படும். ஆல் ஓவர் இந்தியா நம்ம பிராண்டு போயிட்டுருக்குது. இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் பேக்கெண்டில் ரியல் எஸ்டேட்டு ஒரு பெரிய லெவலில் போயிட்டுருக்குது. எல்லாம் கணக்கு பண்ணி நீங்களே ஒரு கேஸ் பண்ணி ஒரு அசம்ஷன் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சார். எங்கள் ஆடியன்ஸும் அசம்ஷன் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக. அப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது என்னென்னா, எதுக்காக நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்தீங்க? ஸோ நீங்கள் உங்களுக்கு நினச்சதெல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு. அண்டு டெல்டா பிராண்ட் பக்காவாக போயிட்டுருக்கு. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், ரியல் எஸ்டேட், ஃபினான்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃபேமிலி ஸ்ட்ரென்த்து, அதை தாண்டி எதுக்கு நீங்கள் சோஷியல் மீடியாக்குள்ளே வந்தீங்க? ஆக்சுவலி நான் சோஷியல் மீடியாவுக்கு வந்ததே ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. நான் வந்து சுவிட்சர்லாந்து ஒரு டூர் போயிருந்தேன். அப்போ கூட என் கூட வந்து நிறையா பேர் ட்ராவல் பண்ணாங்க. இதே மாதிரி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு என் கூட வந்து ஒரு சிஸ்டர் ஒருத்தர் கேட்டாங்க, அண்ணா நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, உங்கள் இன்ஸ்டா ஐடி இருந்தால் கொடுங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலி அன்றைக்கி எனக்கு இன்ஸ்டாகிராம்னு என்னென்னு தெரியாது. நான் எப்படி மார்க்கெட்டிங் போகும்போது வெறும் லுங்கியை கட்டிட்டு மார்க்கெட்டிங் போனோம், அந்த மாதிரி இன்ஸ்டான்னா ஒரு 360 நாளைக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படின்னே என்னம்மா அப்படின்னு நான் கேட்டேன். என்னண்ணா சொல்லி இன்ஸ்டானா தெரியாதா அப்படின்னுச்சு. அப்போ தான் சொன்னீங்களா நம்ம தெரியாது அப்படின்னு. அது உடனே என்னோடய ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிச்சு, கொடுத்தேன். இன்ஸ்டாவே ஆப்பே நான் டவுன்லோட் பண்ணலை. அப்புறம் சொல்லிச்சு, அண்ணா என்னென்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் ஒரு நல்ல ஒரு டூல், சோசியல் மீடியான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அப்போ தான் அது இன்ஸ்டாகிராமை பற்றி எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அது ஒரு ஆன் தி ஸ்பாட்டில், அது ஒரு நல்ல டெக்னிக்கல் பீப்புள், அவங்க பேர் கிருத்திகான்னு சொல்லிட்டு ஈரோட்டை சேர்ந்தவங்க, நல்ல ஒரு சகோதரி அவங்க. அவங்க அப்போ தான் இன்ஸ்டாகிராமை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுத்து அவங்களே ஒரு சுவிட்சர்லாந்துலேயே ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க. நான் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 8,000-10,000 பேர் இன்ஸ்டாகிராம் பார்த்துருக்காங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ இவ்வளோ பேர்லாம் பார்ப்பாங்களா, நம்ம பேச்சுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குதா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ண ஆரம்பித்து இப்போ பார்த்தீங்கன்னா
இன்ஸ்டாகிராம்னா என்ன, யூடியூப்னா என்ன, மெட்டானா என்ன, கூகுள்னா என்ன, இதுக்கு பேக்கெண்டில் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி நமக்கு பர்சனல் பிராண்டிங்காக மாற்றுறது, இது எல்லாமே இப்போ நான் 1 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்க பாடம். படிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, நெருக்கி எனக்கு வந்து ஒரு 130K ஃபாலோவர்ஸ் ஏறக்குறைய. ஒரு 1000, 2000 கூட குறைய இருக்கலாம். 130 1,30,000 பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறேன். இப்போ நம்மகிட்ட என்னதான் திறமை இருந்தாலும், அந்த திறமையை வெளிப்படுத்த ஒரு டூல் தேவைப்படுது. அந்த டூல் தான் இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம். இன்றைக்கி என்னையோட ரொம்ப பெரிய ஆளெல்லாம் இருக்காங்க, திறமையானவங்க இருக்காங்க. அவங்களாம் அங்கே தெரியுறாங்களான்னா இல்லை. ஸோ அப்போ தான் தெரியுது வாழ்க்கையில் அவாய்ட் பண்ண முடியாத ஒரு இடம் சோசியல் மீடியா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. கண்டென்ட்னா என்னென்னு தெரியாது, சோசியல் மீடியான்னு என்னென்னு தெரியாது, எப்படி கமாண்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு, அதுக்குன்னு ஒரு டீமை போட்டு பிரத்யேகமாக அவங்கள மாதிரி ஆளுகளை வச்சு நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு ப்ரமோட் ஆகிட்ருக்கோம். ஸோ விரைவிலேயே இது 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் எட்டும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பெரிய இலக்கு. இந்த சோசியல் மீடியாவுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கே போனாலும் அதுக்கான மதிப்பு எனக்கு இருக்குது. நான் தான் முன்னாடி இருந்தேன், நான் தான் இப்பயும் இருக்கிறேன். ஸோ என்னை நேரில் பார்த்து பெருசாக இம்ப்ரெஸ் ஆகாதவங்க கூட சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் என்கிட்ட நிறைய அட்வைஸ் கேட்டு வர்றாங்க. இதன் மூலியமாக எனக்குமே ஒரு உள்ளார்ந்த ஒரு சந்தோஷம் என்னென்னா, என்னோடய கருத்துக்களுக்கு நான் நிறைய பேர்த்துக்கு நான் சொல்ல முடியுது என்னால். இது வேறு எந்த வாயிலாக சொல்ல முடியும்னு எனக்கு தெரியலை. இந்த சோசியல் மீடியாவில் விட்டால் வேறு எதன் மூலியமாக நான் போய் இதை சொல்லுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் சோசியல் மீடியா எனக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிருக்குது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு ஒரு பர்சனல் பிளாட்ஃபார்ம் இருக்கணும். அப்போ தான் அட்லீஸ்ட் நீங்கள் யாருன்னு சொல்கிறதுனாச்சும் வெளியில் கேட்க முடியும். சில பேர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பொண்ணே வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு 96K தான் அவங்க ஃபாலோவர்ஸு. எனக்கு பார்த்தா 130K ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்பேன், அண்ணா என்னண்ணா நீங்கள் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க. ஸோ அது மாதிரி எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு விஷயத்தையும் அறகுறை எடுத்துக்காதீங்க. தீவிரமாக நேசித்து அந்த வேலையை செஞ்சிங்கன்னா இந்த துறையில் எந்த துறையிலையுமே நம்ம மிளிரலாம் அப்படிங்கிறது என்னோடய அனுபவ ரீதியாக நான் சொல்கிறது. அதேமாதிரி ரியல் எஸ்டேட் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் அட்வைஸ் தேவைப்பட்டால் கீழே கமெண்டில் போடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட், நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு. இதை ரெண்டையும் நீங்கள் பார்த்து பண்ணிங்கனாலே வேறு உயரங்களையும் உச்சங்களையும் நீங்கள் பாதுகாப்பாக அடையலாம். ரொம்ப சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட் இதுவாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த பாட்காஸ்ட் மூலியமாக உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கக்கூடிய ஒரு கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எங்கள் ஆடியன்ஸுக்கு வந்து இவ்வளோ இன்சைட்ஸ் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. மாற்றிக்கணும் தம்பி நம்ம ஆடியன்ஸ். கண்டிப்பாக சார், நம்ம ஆடியன்ஸ் சார். நம்மளோட ஆடியன்ஸுக்கு வந்து இவ்வளோ பெரிய இன்சைட்ஸ் அந்த ரியல் எஸ்டேட் டிப்ஸாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபினான்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஸ்டோரி, அந்த ஒரு எப்படி அந்த ஃபேஸ் கொண்டு போனீங்க, உங்களோட ஸ்டோரியில் அந்த கோல்டு காயின்ஸை வச்சுலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஸோ அது எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் அந்த வீடியோ ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தி நீங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு முன்னேறிருந்தீங்கன்னா, மீன்ஸ் ஒரு பொருளாதாரத்தில் தண்ணீர் அடைஞ்சிருந்தீங்கன்னா, ஒரு தொழில் நல்லா பண்ணினீங்கன்னா, அதுக்கு என்னோடய வீடியோ ஒரு காரணமாக இருந்துச்சுன்னு சொன்னால், அப்போயே என்னோடய ஆசைகள்லாம் நிறைவேறின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். காரணம் என்னென்னா, ஒரு 30 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சது இந்த பாட்காஸ்ட்டு. ஆனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நான் ஒரு 4 to 5 ஹவர்ஸ் புக் ரீடிங் பண்ணுறேன். மினிமம் வாரம் ஒரு புத்தகம் படிக்கிறேன். ஒரு டாபிக் எடுத்தேன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு புத்தகத்தை படிக்கிறேன். அது எல்லாம் புத்தகத்தை படிக்கிறது மட்டும் இல்லாமல் நடைமுறை சாத்தியத்தையும் பார்க்குறேன், ப்ராக்டிக்கலையும் பார்க்குறேன், புக்கு ரெடி பண்ணுறேன், அதை பரிச்சயத்தும் பார்க்குறேன். அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் ஆராய்ஞ்சிட்டு என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் விஷயங்கள் தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த பாட்காஸ்ட்டில் என்னை பங்கெடுத்து வச்சுக்க ருத்ரேஷ் அண்டு வேல்ஸ் ப்ரோ குரூப்புக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் இதே மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டை சந்திப்போம். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் வந்து சேமிப்பு என்ற ஒன்றை மட்டும் மனதில் வச்சுக்கொண்டு நீங்கள் உங்கள் பயணத்தை தொடங்க. எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யும், நஷ்டம் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வரணும். இதை எதையுமே பேஸ் பண்ணலைன்னா யாரும் எந்த முயற்சியுமே பண்ணலைன்னு தான் அர்த்தம். அதனால் முயற்சி பண்ணுங்கள், முயற்சி திருவினையாக்கும். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம் சார்.
சார் ஸோ கைஸ் எல்லாரும் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத தாண்டி அவர் சொன்ன ஒவ்வொரு டிப்ஸையும், அவர் சொன்ன ஒவ்வொரு சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின பிளான்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறத விட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நாளைக்கு போய் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ பிகாஸ் ஆஃப் ஹிம். ஸோ இவர் கொடுத்த அட்வைஸாக இருக்கட்டும், அவர் கொடுத்த இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமாக இருக்கட்டும், அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ லெட்ஸ் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ ஆர் அதர் வீடியோ. ஸோ பை பாய்.